ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் 11th சூரன் பேட்ச். அண்ட் இந்த பேட்ச்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன் ஷாட் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த எக்ஸாமினேஷன் குவார்டர்லி எக்ஸாம் வரப்போகுது. அண்ட் ஆப்வியஸ்லி குவார்டர்லி எக்ஸாமில் இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்க தான் போகிறாங்க. ஸோ இந்த ஒன் ஷாட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது குவார்டர்லி ஆகட்டும், இல்லை நீங்கள் ஹாஃப் இயர்லிக்கு பார்த்தாலும் சரி, ஆனுவல் எக்ஸாமுக்கு பார்த்தாலும் சரி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் என்ன, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன, அது எல்லாத்தையும் நம்ம கடன்னு சரி எத்தனை கடன்னு ரிவைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ரொம்ப டெப்தா போறது இல்ல. உனக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அதை நம்ம டீச் பண்ண போறோம். சார் நாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணோம், நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நம்மள்ட்ட நீட், சரிங்களா, பிடபிள்யூ நீட் சேனல் இருக்குது. அந்த சேனலை நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? பிடபிள்யூ தமிழ்நாடு நீட்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சேனல் கிடைக்கும், அதை பாருங்க. நம்ம பேட்சோட பேர் வந்து சூரன் பேட்ச் பத்தி உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் வேணும், இல்லை நோட்ஸ் வேணும், சரிங்களா, இந்த கிளாஸோட நோட்ஸ் வேணும். ஏன்னா எல்லா புக் பேக் கொஸ்டினோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே இதுல இருக்குது, சரிங்களா. ஸோ நோட்ஸை நீங்க கோ த்ரூ பண்ணாலே போதுமானது. ஒரு தடவை நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோனார் கைடு, சூரா, சரிங்களா, ஜேவியர், ஏதாச்சும் ஒரு கைடு வேணாலும் நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பிசிக்ஸ் வால ஆப் ஓப்பன் பண்ணுங்க, அங்க சூரன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே போதுமானது. நம்ம பிருத்வி சார், தருண் சாரோட ஃபேஸ் வரும். இங்க போய் எக்ஸ்ப்ளோர்னு கொடுங்க. எக்ஸ்ப்ளோர்னு கிளிக் பண்ணோன்னே ஃப்ரீ என்ரோலுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுல போய் நீங்க ஃப்ரீயா கோர்ஸை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் பிசிக்ஸ்குள்ள போங்க, சரிங்களா. பிசிக்ஸ்குள்ள போனீங்கன்னா நம்ம நடத்தின எல்லா லெக்சர்ஸுமே அதுல இருக்கும். அந்த லெக்சர்ஸ்க்கான நோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லெசன் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். என்னென்ன சார் வருது? நியூட்டன்ஸ் லா, மூன் லா வந்துடும். அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா, லாமிஸ் தியரம், லாம்ஸ் தியரமா மாத்திட்டாங்க. ஐ எம் சாரி ஃபார் தட், லெட் மீ கரெக்ட். இது லாம்ஸ் தியரம் இல்ல, லாமிஸ் தியரம். அதுக்கப்புறம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் போறீங்கனாலும் இந்த ஒரு தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், ஃப்ரிக்ஷன் கான்செப்ட் பார்க்க போறோம். அப்புறம் சர்க்குலர் மோஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுதான் இன்னைக்கு லெக்சர்ல பார்க்க போற டாபிக்ஸ். பட் இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, சரியா, நியூட்டனின் முதல் விதி, சரிங்களா. முதல்னா ஃபர்ஸ்ட்னு அர்த்தம், விதினா லான்னு அர்த்தம். ஓகேங்களா? நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா கொடுத்தது கலீலியோ கலீலி. பட் நியூட்டன் இந்த மூன் லா சொல்றப்ப இந்த மூன் லா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஓகே, அதனால இதோட பேர் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லான்னு வச்சுட்டோம். பட் ஆக்சுவலா இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை முன்னாடியே கலீலியோ கலீலி சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அவர் தான் இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா கண்டுபிடிச்சவர். ஓகே, ஸோ இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னா அது ரெஸ்ட்ல இருக்கும் சார். ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்குன்னா மோஷன்ல இருக்கும், சரிங்களா. எப்போ வரைக்கும் சார் அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் போய் இதை டிஸ்டர்ப் பண்ற வரைக்கும். ரெஸ்ட்ல இருக்க ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும், மோஷன்ல இருக்க ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கும். இதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகேங்களா? ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ரெஸ்ட்ல இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கும் சார். மோஷன்ல இருக்கு அப்படின்னா, யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்குன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போகும். எப்போ வரைக்கும் சார்? அன்லெஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன்ஸ் இட். இதுக்கு முன்னாடி வந்து அரிஸ்டாட்டில் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அரிஸ்டாட்டில் தான் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ல மோஷன்ல வைக்கணும்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நான் ஃபோர்ஸ் கொடுக்கறத நிப்பாட்டிட்டேன்னா அந்த ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பந்தை வந்து தூக்கி எறிகிறேன், இந்த பந்து அப்படி போய்கிட்டே இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த பந்து வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அப்ப இந்த பந்து போய்கிட்டே இருக்கணும்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் அரிஸ்டாட்டில் சொன்னார், சரிங்களா. பட் கலீலியோ என்ன சொன்னார்னா, இந்த பந்தை நீங்க தூக்கி போட்டீங்க, இந்த பந்து போய்கிட்டே இருக்கும். அவர் சொன்னார், இல்லையே அப்படி போலையே. ஆக்சுவலா உங்களுக்கு நடுவில் கன்வர்சேஷன் நடக்கல, நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்து இல்லையே அப்படி நடக்கலையே, கொஞ்ச நேரத்துல கீழே வந்துடுது. ஏன் அப்படின்னா, இந்த பாலை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து தடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சைக்கிள் ஓட்டுறேன் சார். நான் ஒரு தடவை மிதிச்சுட்டு விட்டேன்னா அந்த சைக்கிள் போய்கிட்டே இருக்கணும். இதானே நியூட்டன் ஃபர்ஸ்ட்ல இல்ல கலீலி சொன்னலா. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும், மோஷன்ல இருக்கா, மோஷன்லேயே தானே இருக்கணும். அப்ப நான் சைக்கிள 2 பெடல் மிதிச்சுட்டு விட்டேன்னா சைக்கிள் என்ன ஸ்பீட்ல இருக்கும் அதே ஸ்பீட்ல கண்டினியூ ஆகணும். கரெக்டா இல்லையா? ஆனா நான் சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு இருந்தா மட்டும்தான் சார் சைக்கிள் போகும், இல்லைன்னா சைக்கிள் நின்றும். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னலும் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கனால தான் ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது சார்? ரெஸ்ட்டுக்கு வருது. இல்ல அப்படின்னா மோஷன்ல இருக்க ஆப்ஜெக்ட் மோஷன்லேயே இருந்திருக்கும். சொல்றது புரியுதுங்களா எல்லாருக்கும்? ஸோ எல்லா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னா ரெஸ்ட்லேயே இருக்கும், மோஷன்ல இருக்குன்னா மோஷன்லேயே இருக்கும். அது எப்போ வரைக்கும் சார்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற வரைக்கும். அப்ப நல்லா பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட். ஸோ இனர்ஷியா, இதோட பேர் தான் என்ன சார்? இந்த நிலையோட பேர் தான் இனர்ஷியா. அதாவது சோம்பேறித்தனம். என்னோட ஈஸியான லாங்குவேஜ்ல இனர்ஷியா என்ன சார்? சோம்பேறித்தனம். நீ தூங்கிட்டு இருக்க, நீ தூங்கிட்டே இருப்ப. நீ ஃபோன் யூஸ் பண்றியா, ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. எப்போ வரைக்கும் சார்?
பின்னால இருந்து அம்மா வந்து திட்டுற வரைக்கும் இல்லை அப்பா வந்து அடிக்கிற வரைக்கும். சரிங்களா? ஸோ அது அந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ நீ ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன சார் இனர்ஷியா? நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படிக்க சொன்னால் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்ன, அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள். அவனை அந்த ஸ்டார்ட் பண்ணும், படிக்க உட்கார வைக்கணும், அங்கே தான் சார் பிரச்சனை இருக்கும். ஸோ இது எல்லாமே இனர்ஷியா தான் சார். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பட் என்ன ப்ராப்ளம் சார், அங்கே ஸ்டார்ட் பண்ண வைக்கணும். ஸோ சரிங்களா? ஸோ அதுதான் சார் இனர்ஷியா. இனர்ஷியானா என்ன சார்? நிலைமம். ஓகேவா? ஸோ நான் தமிழில் தப்பாக சொல்கிறேன்னா பார்த்துக்கோ, பட் அதான் மீனிங். அதாவது எந்த ஸ்டேட்டில் இருக்கோ, எந்த நிலையில் இருக்கோ அது அப்படியே இருக்கும். மோஷனில் இருக்குன்னா மோஷனில் இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்கும். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்கன்னா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இருக்குது சார். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா என்ன சார்? ஓய்வின் இனர்ஷியா. சரியா? நிலைமம். கரெக்டா இல்லையா? நிலைமம் கரெக்டாக தான் வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்ன சார்? நிலைமம், ஓய்வின் நிலைமம். ஓய்வுனா என்ன சார்? ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா என்ன? ஒரு ஸ்டேஷனரி பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்டார்ட் டு மூவ். திடீர்னு அந்த பஸ் என்ன ஆகுது? மூவ் பண்றாங்க. நீங்க பஸ்ல உட்காந்துருக்கீங்க சார், நல்லா உட்காந்துச்சு. திடீர்னு பஸ் எடுத்தா என்ன ஆகும் சார்? நம்ம பாடி இப்படி பின்னாடி ஒரு ஜர்க் அடிக்கும். பஸ் முன்னாடி போதுன்னா பாடி பின்னாடி ஒரு ஜர்க் அடிக்கும். ஏன் சார்? ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து ரெஸ்ட்ல தான் இருந்திருக்கு இவ்வளோ நேரம். திடீர்னு பஸ் எடுத்தோன்னே இந்த பாடி என்ன ஆயிடுது? ஐயோ நான் இவ்வளோ நேரம் ரெஸ்ட்ல இருந்தேன், நான் ரெஸ்ட்லேயே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன இருக்குது? பின்னாடி ஒரு ஜர்க்கு கிடைக்குது. இது பேர் தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்து இருக்குது, அது ரெஸ்ட்லேயே இருக்க ப்ரிஃபர் பண்ணும். சொல்றது புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ வென் அ ஸ்டேஷனரி பஸ் திடீர்னு மூவ் ஆகுறப்ப பேசஞ்சர் என்ன ஆவாங்க சார்? ஒரு பேக்வர்ட் புஷ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு புக் இருக்கு சார், லைங் ஆன் த டேபிள் வில் ரிமைன் ஸ்டேஷனரி. ஒரு புக் வந்து டேபிள் மேலே இருக்குன்னா அது டேபிள் மேலேயே கிடக்கும். ஏன் சார்? ஏன்னா இனர்ஷியா ரெஸ்ட்ல இருக்குது. அது ரெஸ்ட்ல இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்க ப்ரிஃபர் பண்ணும். இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா என்ன சார்? இப்போ ஒரு பஸ் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, சடனா பிரேக் அடிச்சா என்ன ஆகும் சார்? உன் பாடி இது வரைக்கும் அந்த பஸ்ஸோட மோஷன்லேயே இருந்திருக்குது. பாடிக்காரன் சடனா என்ன, ஐ மீன் பஸ்ஸுக்காரன் என்ன பண்றாங்க? பிரேக் அடிச்சிடறாங்க. ஆனா உன் பாடி என்ன ஆகல சார்? அதுக்கு தயாரா இல்லை. சரிங்களா? நீங்களும் பஸ்ஸும் ஒரே நேரத்துல போய்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்க பாடி மோஷன்ல இருந்திருக்கு, சடனா என்ன பண்ணீங்க? ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரீங்க. அப்ப என்ன ஆகும் சார்? சடனா ஜர்க் அடிக்கும். இந்த ஒரு படத்துல வந்து வடிவேல் வந்து இப்படியே நிப்பாரு தெரியுமா, நாங்களா கம்பியை பிடிக்க மாட்டோம், திடீர்னு பிரேக் அடிச்சா நாங்க போய் பல்ட்டி அடிச்சு விழுவார். பாத்தீங்களா? இதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஏன்னா உங்க பாடி மோஷன்ல இருந்திருக்கு, சடனா பிரேக் அடிச்சா என்ன ஆகும் சார்? சடனா பஸ் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துருது, நம்ம ரெஸ்ட்டுக்கு வரல. அதனால நம்ம என்ன பண்றோம் சார்? ஃபார்வர்ட்லயே போய்கிட்டு ட்ரை பண்றோம். ஸோ வென் த பஸ் இஸ் இன் மோஷன், இஃப் த பிரேக் இஸ் அப்ளைடு, பிரேக் அப்ளை பண்ணோன்னு என்ன ஆவாங்க சார்? பேசஞ்சர்ல ஃப்ரண்ட்ல போவாங்க. கரெக்டுங்களா? இதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஒரு அத்லெட் வந்து ஓடிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த 100 மீட்டர் 200 மீட்டர் ரேஸ்ல பாத்தீங்கன்னா ஓடி 100 மீட்டர் முடிஞ்சோடனே அப்படியே நிக்க மாட்டாங்க, கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க. ஏன் சார்? ஏன்னா சடனா நின்னாங்கன்னா அவங்க பாடி இது வரைக்கும் எதுல இருந்து இருக்குது? மோஷன்ல இருந்து இருக்கு. சடனா நின்னாங்கன்னா டம்முன்னு விழுந்துருவாங்க. இல்லைன்னா யோசிச்சு பாரு, ஓடுற பஸ்ல விச் இஸ் நாட் அட்வைசபிள், பட் ஓடுற பஸ்ல இருந்து ஒரு சில பேர் கீழே இறங்குவாங்க தெரியுமா? இப்ப பஸ் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் பஸ்ல போய்கிட்டு இருக்கேன், நான் திடீர்னு இறங்குறேன். இறங்கணுன்னே நான் இப்படி போய் ஜம்ப் பண்ணி நிக்க முடியாதுண்ணா. பஸ் வந்து இப்படி ஃப்ரண்ட்ல போகுதுன்னா நான் இறங்கணும்னு நானும் கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் இப்படி நிற்பேன். பார்த்துருக்கீங்களா? இதை ஏன் சார் இப்படி பண்றாங்க அப்படின்னா, பஸ்ஸோட சேர்ந்து நானும் மோஷன்ல இருந்திருக்கேன். அப்ப சடனா நான் ரெஸ்ட்டுக்கு வர முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன் சார்? கொஞ்சம் கொஞ்சமா தான் என் மோஷனை குறைக்கணும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க? இறங்கணும்னு கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க. சரியா சார்? நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா? பார்த்துக்கோ. சரிங்களா? உன்னோட சில்லி நோஸ் வந்து சல்லி ஆயிடுச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. பட் இதெல்லாம் பண்ணாதீங்க. சரிங்களா? நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொன்னி நீங்க பார்த்துருப்பீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல யாராச்சும் இறங்குறாங்கன்னா அப்படி இறங்குவாங்க, ஓடுற பஸ்ல இருந்து இறங்குனாங்கன்னா கொஞ்சம் தூரம் என்ன ஆகும்? நடந்து போவாங்க. சரியா? நடந்து போய் தான் ரெஸ்ட்டுக்கு வருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் நல்லா பாரு, நீ ஒரு பஸ்ல உட்காந்துருக்க சார், பஸ்ஸுக்காரங்க வந்து இப்போ திடீர்னு லெஃப்ட் பக்கத்து திரும்புறாங்க, நம்ம பாடி ரைட் சைடு போகும். ஏன்னா நம்ம பாடி இந்த ஸ்டேட்ல இருந்திருக்கு சார். திடீர்னு பஸ் மட்டும் லெஃப்ட்டுக்கு போகுது சார், லெஃப்ட்டுக்கு போகுது. ஸோ நம்ம பாடி என்ன சொல்லுது? நானும் அங்கிட்டு உடனே போக மாட்டேன். அப்படிதான் நம்ம பாடி என்ன ஆகுது? நம்ம பாடி அப்படியே இருக்க ட்ரை பண்ணுது. ஏன்னா இப்படி தானே இருந்திருக்கேன், பஸ் ஃபுல்லா இப்படி சாஞ்சிருச்சு. அப்ப நம்ம பாடி என்ன பண்ணுது? முன்னாடி எப்படி இருந்தோம் அதே ஸ்டேட்ல இருக்க போறேன். இதுதான் சார் இனர்ஷியா. சரிங்களா? நம்ம முன்னாடி எப்படி இருக்கோமோ அதே இருக்க ட்ரை பண்ற ஒரு நிலையான ஒரு இதுதான் இனர்ஷியா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரெஸ்ட்ல இருந்தோம், பஸ் நகர்ந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்றேன்? பஸ் முன்னாடி போதா, நான் ரெஸ்ட்ல இருக்க ட்ரை பண்ணேன். அதனால தான் பாடி பின்னாடி போகுது. ஏன்னா இவ்வளவு நேரம் பின்னாடி தானே ரெஸ்ட்ல தானே இருந்திருக்கேன். திடீர்னு நீ மட்டும் முன்னாடி போனா நான் பின்னாடி தான் போவேன். வண்டி போய்கிட்டு இருக்கு, அப்ப நான் மோஷன்ல இருக்கு. திடீர்னு பிரேக் அடிச்சா என்ன ஆயிருவேன் சார்? நான் வந்து மோஷனை கண்டினியூ பண்ண ட்ரை பண்றேன். அதனால தான் நம்ம முன்னாடி போறோம். ஓகேவா? டைரக்ஷன் அப்படிதான். நீ திடீர்னு லெஃப்ட்ல திரும்பினா பாடி ஃபுல்லா ரைட்ல திரும்பும். இல்ல அப்படின்னா ஒரு ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த ஸ்டோனை வந்து ஸ்ட்ரிங் வச்சுன்னா இப்படி சுத்தி விடுறேன். சரிங்களா? நான் திடீர்னு கட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும் சார்? ஸ்ட்ரிங் வந்து இப்படி நேரா போயிடும். புரியுதா? If the string is cut and suddenly the stone will not continue to move in a circular motion, but என்ன ஆகும்? இப்படி ஒரு tangential போயிடும். இதான் என்னது சார்? இனர்ஷியா. சரிங்களா?
ஒரு பஸ் வந்து மூவிங்ல இருக்கு ஸ்ட்ரெயிட் லைன், சடனா ரைட் சைடு திரும்பினா நம்ம பாடி லெஃப்ட் சைடு போகும், லெஃப்ட் சைடு திரும்பினா ரைட் சைடு போகும். இதுதான் இனர்ஷியா. சரிங்களா? ஸோ இனர்ஷியானா என்ன, டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, இதெல்லாம் வந்துட்டு கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா என்ன, இதெல்லாம் வந்துட்டு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்ல என்ன சார், எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் மோஷன் அன்டில் an external force is acts on it. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூட்டன் செகண்ட் லா. இந்த நியூட்டன் செகண்ட் லா ஒன்றும் இல்லை சார், ஃபோர்ஸ் வந்து சரிங்களா இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி. ஓகேவா? ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதுறோம் சார், டிபி பை டிடின்னு எழுதுறோம். ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒரு தடவை புக் ரெஃபர் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்களா? ஏன்னா சிபிஎஸ்சி புக்கில் பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் அப்படின்னு சொல்லி போயிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் சார் கொடுத்துருக்காங்க. எதுக்கும் ஒரு தடவை புக்கிங் இருக்கா? சரிங்களா? ஸோ சிபிஎஸ்சி புக்கில் அப்படி தான் இருக்கும். நியூட்டன் செகண்ட்ல வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஃபோர்ஸ் விச் இஸ் ஆக்டிங் ஆன் இட் அண்ட் ஆக்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதுவே ஓகேனா இது போதுமானது. சரியா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி. டைமால டிவைட் பண்றீங்கன்னு என்ன சார், டிபின்னு என்ன, சேஞ்ச் இன் மொமெண்டம். டைமால டிவைட் பண்ணீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். முடிச்சிருங்க. இங்கிலீஷ் ஈஸியா சிம்பிளா முடிங்க, ஏன் நம்ம கஷ்டப்படணும்? ஸோ அவ்வளோதான் சார் உங்கள் புக்கிலே கொடுத்துருங்க. அந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு முடிச்சிருவோம். நம்மளும் ஏன் கஷ்டப்படணும்? ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி. ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். இதில் மாஸ் கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பாரு, இந்த பியை நான் எப்படி எழுதலாம், மாஸ் இன்டூ வெலாசிட்டின்னு எழுதலாம். சரியா? இந்த மாஸ் என்ன வெளியில் எடுத்துட்டேன்னா டிவி பை டிடி. டிவி பை டிடி என்ன ஆயிரும் சார், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வந்து ஆக்சலரேஷன். ஓகேங்களா? ஸோ இதான் சார் நியூட்டனோட செகண்ட் லா. ஸோ ஃபர்ஸ்ட் லாவை பொறுத்தவரைக்கும் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும். நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்குன்னா ஸ்டேட் வந்து சேமா இருக்கும். ரெஸ்ட்னா ரெஸ்ட், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியா இருக்கும். செகண்ட்ல என்ன சொல்லுது, இந்த ஃபோர்ஸோட வேல்யூ சொல்லுது. சரிங்களா? மூணு எல்லாமே இன்டர் கனெக்டட், பட் யாருக்குமே அது தெரியாது இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணுன்ட்டு. ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுது. செகண்ட்ல வந்து ஃபோர்ஸ் இருந்தா என்ன ஆகும்னு சொல்லுது. தேர்ட்ல வந்து ரெண்டு பாடிக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ்க்கு ரிலேஷன் கொடுக்குது. இந்த மூணுலாமே நியூட்டனோட மூணுலாமே ஃபோர்ஸை பத்தி தான் பேசுறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு யூனிட் என்ன சார், இந்த 1 நியூட்டனை டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நல்லா பாரு, இதோட யூனிட் நியூட்டன் சார், மாஸோட யூனிட் கேஜி சார், ஆக்சிலரேஷனோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சார். அப்போ நான் ரொம்ப சிம்பிள், இது 1 வேணும்னா இந்த 1ஆல மல்டிப்ளை பண்ணா 1 கிடைக்குமா? இந்த 1 நான் 1ஆல மல்டிப்ளை பண்ணா 1 கிடைக்குமா? கிடைக்கும் சார். அப்போ நான் 1 நியூட்டன் எப்படி எழுதலாம்னா, ஃபோர்ஸ் 1 நியூட்டன்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 kg ஆப்ஜெக்ட். 1 kg ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் எவ்வளவு இருக்கணும், 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ 1 நியூட்டன் இஸ் டிஃபைன் அஸ் ஃபோர்ஸ். 1 நியூட்டன்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ். எது மேல, 1 kg மாஸ் மேல. சரிங்களா? அதனால ஆக்சலரேஷன் எவ்வளவு இருக்கணும் சார், 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கணும். இவ்வளவுதான் சார் உங்க கான்செப்ட். சரியா? இந்த டெஃபினேஷன் வந்து மனப்பாடம் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க. எனக்கு வந்து என்ன வேணும், F is equal to ma, ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்ல இருக்கும். அப்போ 1 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் as, இல்ல 1 நியூட்டன் இஸ் டிஃபைன்ட் as the force acting on 1 kg object. ஓகேவா? to give an acceleration of what, 1 meter per second square. அவ்வளவுதான். இப்போ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா நல்லா பாரு, இம்பல்ஸும் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இது ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன் தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. F is equal to நான் dp by dt ன்னு போடலாமா? அப்ப நல்லா பார்த்தனா இந்த dp என்ன ஆயிரும்னா f டைம்ஸ் dt. இதை நான் இன்டகிரேட் பண்ண போறேன். டைமோட வேல்யூ t1ல இருந்து t2 வரைக்கும். சரியா? உங்க புக்ல இனிஷியல் டு ஃபைனல்னா ti டு tfன்னு கூட போட்டிருக்கலாம். அப்ப இனிஷியல் டைம்ல இருக்க மொமெண்டம் வந்து இனிஷியல் மொமெண்டம், ஃபைனல் டைம்ல இருக்க மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம். புரிஞ்சா? இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா சொல்லு. அப்ப இது இன்டகிரேட் பண்ணா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு f டைம்ஸ் டைம். கரெக்டா? இதை நான் இன்டகிரேட் பண்ண போறேன். ஃபோர்ஸ் வந்து டைமோட ஃபங்க்ஷனா இருக்கலாம். இப்படியே வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே வச்சுக்கலாம். டிஐல இருந்து டிஎஃப் வரைக்கும். இது ஈக்குவேஷன் 1. இது என்ன சார், சேஞ்ச் இன் மொமெண்டம். அதே மாதிரி இம்பல்ஸோட ஃபார்முலா என்னன்னா
இம்பல்ஸ் இஸ் நத்திங் பட் இம்பல்ஸ் ஐயும் சொல்லுவாங்க ஜேவும் சொல்லுவாங்க சரியா. ஸோ ஐ ஃபார் இம்பல்ஸ் அப்படிங்கிறதுனால ஐ யூஸ் பண்ணுவாங்க. இல்லை சார் ஐ வந்து நான் கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஜேவும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுனா இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டாட் டிடி டிஐலேருந்து டிஎஃப் வரைக்கும். இப்போ நல்லா பாரு சேஞ்ச் இன் மொமெண்டம் இது எங்கேருந்து கொண்டு வந்து நியூட்டன் செகண்ட்ல இருந்து 2 ஸ்டெப் தான் எழுதியிருக்கேன். நான் ஒன்று நிறைய எழுதுறேன் 2 ஸ்டெப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டமோட வேல்யூ என்ன சார் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டாட் டிடி சரிங்களா. எஃப் இன்டூ டிடி இம்பல்ஸோட ஃபார்முலா என்ன இன்டெக்ரல் ஆஃப் எஃப் இன்டூ டிடி. ஈக்குவேஷன் 1 2 சேமா இருக்கா. அப்போ நான் என்ன சொல்லலாம் சார் சேஞ்ச் இன் மொமெண்டமோட வேல்யூ இம்பல்ஸ்க்கு சேமாக இருக்கும். அவ்வளோதான் சார் கேட்குறேன். ஷோ தட் இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். புரிஞ்சா என்ன டிஃபிகல்ட்டி. இதில் ஒரு கஷ்டம் இல்லை 2 மார்க்கில் இந்த கொஸ்டினில் கேட்க வாய்ப்புகள் இருக்கும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா நியூட்டனின் 3ஆம் விதி. நியூட்டனின் 3ஆம் விதி வந்து எல்லாருக்கும் தெரியும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எல்லா ஆக்ஷனுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். இதான் நியூட்டன்ஸோட தேர்ட் லா. ஃபர்ஸ்ட்ல என்ன சார் ஃபோர்ஸ் வந்து 0வா இருந்தால் ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கும் மோஷன்ல இருந்தால் மோஷன்ல இருக்கும். ஸோ நெட் ஃபோர்ஸ் 0 வச்சு பேசுறதா ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா பார்த்தீங்கன்னா செகண்ட் லா என்ன சொல்லுது அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எவ்வளோ இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எவ்வளோ இருக்கும் மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாடி மேலே சரிங்களா. நான் வந்து ஏன்னா இந்த லா வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நியூட்டன் தேர்ட் லான்னு சொன்னால் நான் வந்து உன்னை அடிக்கிறேன் அடிக்க மாட்டேன் சும்மா ஒரு பேச்சுக்கு. நான் உன்னை அடிக்கிறேன்னா நீ வந்து என்னையும் அடிக்கணும் அதான் நியூட்டன் தேர்ட் லான்னு நினச்சிக்குவாங்க. அது நியூட்டன் தேர்ட் லா கிடையாது. நீ நல்லா பாரு. இப்போ நான் உன்னை அடிக்கிறப்போ நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உன் மேலே கொடுக்குறேன்னா ஆமாம் சார் நல்லா பாரு நான் உன்னை லேசாக அடிக்கிறேன் இப்படி அடிக்கிறேன்னு வச்சுக்கோ உனக்கும் வலிக்காது என் கைக்கும் வலிக்காது. நான் வேகமாக அடிச்சேன்னா உனக்கும் வலிக்கும் என் கைக்கும் வலிக்கும். அப்போ நான் உன்னை அடிக்கிறப்ப இந்த இடத்துல இப்படி அடிக்கிறோமா நான் உன் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் வந்து உன் உதட்டு மேலே இது சாரி உதட்டு இல்லை கன்னத்து மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா அந்த நேரத்தில் உன்னோட கன்னம் என் மேலே ஃபோர்ஸை கொடுக்கும். இன்ஸ்டன்டேனியஸாக நடக்கும் சரியா. நிறைய பேர் என்ன சார் நீங்கள் என்னை அடிச்சிங்க நான் உங்களை அடிப்பேன் அதான் நியூட்டன் தேர்ட்ல. அது நியூட்டன் தேர்ட்ல கிடையாது. பலி வாங்குறதுல நியூட்டன் தேர்ட்ல பலி வாங்குற இன்ஸ்டன்ட்டாக வாங்கணும் அதான் நியூட்டன் தேர்ட்ல. அப்ப நான் வந்து உன்னை அடிக்கிறப்ப என் கையும் வலிக்கும். ஏன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் ரியாக்ஷன். ஓகேவா. அப்ப நான் உன்னை அடிச்சேன் எங்க அடிச்சேன் கன்னத்துல அடிச்சேன் அந்த நேரத்தில் உன் கண்ணம் வந்து என் கை மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். இதுதான் சார் நியூட்டன்ஸ் தேர்ட் லா சரிங்களா. நான் வந்து ஆணியை அடிக்கிறேன்னா நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆணி மேல கொடுக்குறேன் சார். உடனே அந்த ஆணி என்ன பண்ணும் சார் அந்த சுத்தியல் மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் சரிங்களா. இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்கும். அதாவது நான் உன்னை இந்த டைரக்ஷன்ல அடிச்சேன்னா உன் கண்ணை வந்து இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்கும். நான் சுத்தியல் வச்சு ஆணியை உள்ள அடிக்கிறேன்னா ஆணி வந்து சுத்தியலை பின்னாடி தள்ளும். இதான் வந்து நியூட்டன்ஸோட தேர்ட் லா சரிங்களா. ஸோ ஃபோர்ஸ் ஆன் பாடி 1 டியூ டு 2 சரியா. இது எப்படி வாசிக்கணும் ஃபோர்ஸ் ஆன் பாடி 1 டியூ டு 2 ஓகே. 1 2னா ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2 மொத பாடி மேல இருக்க ஃபோர்ஸ் ரெண்டாவது பாடினால. இது எப்படி இருக்க போகுதுன்னா நெகட்டிவ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடி 2 டியூ டு 1 நெகட்டிவ் ஆஃப் ஃபோர்ஸ். நான் வந்து உங்க மேல எந்த ஃபோர்ஸ் கொடுக்குறேனோ அதே ஃபோர்ஸ் நீங்க என் மேல கொடுப்பீங்க. ஏன்னா நெகட்டிவ்னா என்ன அர்த்தம் சார் நான் இப்படி கொடுத்தேன்னா நீ இப்படி கொடுப்ப ஃபோர்ஸ் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ டிஸ்கஷன் ஆன் நியூட்டன்ஸ் லா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. நியூட்டன்ஸ் லா ஆர் வெக்டார் லா. ஏன்னா ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்பனா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு எழுதலாமா. இப்போ நல்லா பாரு ஃபோர்ஸ் வந்து வெக்டார் குவான்டிட்டின்னா என்ன அர்த்தம்னா என் ஃபோர்ஸோட எக்ஸ் காம்போனன்ட் சரிங்களா. இது வந்து கொஞ்சம் கோளார் ஆயிடுச்சு. ஓகே நான் சரி பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பார்த்தேன்னா நான் மொத்தம் ஃபோர்ஸே எம் இன்டூ ஏன்னு சொல்றேன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் மாஸ் இன்டூ எக்ஸ் ஆக்சிஸோட ஆக்சிலரேஷன், ஒய் ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் மாஸ் இன்டூ ஒய் ஆக்சிஸோட ஆக்சிலரேஷன், ஜெட் ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் மாஸ் இன்டூ ஜெட் ஆக்சிஸ்ல இருக்க ஆக்சிலரேஷன். புரியுதா. ஸோ ஒரு சைட்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அதோட ஆக்சிலரேஷன் இன்டூ மாஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது பேசிக். இது தெரியலனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாடி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபோர்ஸ். ஆக்சிலரேஷன் எப்படி இருக்க போகுது சார் ஃபோர்ஸை பொறுத்து இருக்கும். ஃபோர்ஸ் நிறைய கொடுத்தீங்கன்னா பாடி மேலே நிறைய ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகும். புரியுதா.
which acts on the body. It doesn't depend on the force which acted on the body before the time. அதாவது அந்த டைம்ல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அது பொறுத்து தான் ஆக்சிலரேஷன் இருக்கும். யோசிச்சு பாரு, நான் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கேன், சரியா, நான் பாட்டுக்கு நடக்கிறேன், பின்னாலேருந்து யாராச்சும் வந்து என்னை தள்ளி விட்டாங்க சார், அப்போ அந்த நேரத்தில் அவங்க எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்சிலரேஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏன் ஓன் பாடி எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குதுங்கிறது கணக்கில் இல்லை, சரிங்களா. ஸோ ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாடி அட் டைம் டி, யாராச்சும் டி டைம்ல எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா, ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா எதை பொறுத்து இருக்கும்? ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் த பாடி அட் தட் இன்ஸ்டன்ட். அதாவது யாரையும் கேட்குறாங்க சார், அந்த டி டைம்ல எவ்வளோ ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்சிலரேஷன் இருக்கு, டி டைம்ல எவ்வளோ ஆக்சிலரேஷன் இருக்குன்னா டி டைம்ல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு அதை பொறுத்து இருக்கும், புரியுதா. அதுக்கு முன்னாடி ஆக்ட் ஆன ஃபோர்ஸை பொறுத்துலாம் அப்புறமேல ஆக்சிலரேஷன் இருக்காது, சரியா. ஸோ அந்த டைம்ல ஆக்சிலரேஷன்னா அந்த டைம்ல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை பொறுத்து இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சிலரேஷன் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு அதை பொறுத்து இல்லை, சரிங்களா. முன்னாடி எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை பொறுத்துல ஆக்சிலரேஷன் கிடையாது. அந்த நேரத்தில் ஆக்சிலரேஷன் அந்த நேரத்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை பொறுத்து இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் ஃப்ரம் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாரு, 2-3 எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கீழே வருது, ஃபோர்ஸ் எங்கே இருக்குது? கீழே, கிராவிட்டி வந்து கீழே தானே இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா என்னோட டைரக்ஷன் ஆஃப் மோஷனும் சரியா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸும் சேமாக இருக்கலாம் சார். நல்லா பாரு, நான் எப்படி பாலை ட்ராப் பண்ணுறேன், டைரக்ஷன் ஆஃப் மோஷன் கீழே, டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸும் கீழே தான் சார் இருக்குது. ஸோ ரெண்டு சேம் டைரக்ஷனில் இருக்கலாம். ஆனால் எல்லா டைமும் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸும் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேமாக இருக்கும்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாரு, நான் இப்படி சுற்றுறேன், இல்லை மூணு வந்து எர்த்தை சுற்றி வருதுன்னு வச்சுக்கோ, ஏன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும்னா ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும் சார். இதான் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இவங்களுக்கு நடுவில் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கும், இல்லைன்னா கிராவிடேஷனல் புல் இருக்கும், சரிங்களா. இந்த கிராவிடேஷனல் புல் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். ஆனால் மோஷன் எப்படி இருக்கும் சார்? மூணு வந்து இந்த டைரக்ஷன் இருக்கும். ஸோ பெர்பெண்டிகுலராக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபோர்ஸும் இதுவும் சேமாக இருக்கலாம், அலாங் த சேம் டைரக்ஷன். அடுத்து என்ன பார்க்குறோம்? பெர்பெண்டிகுலராக இருக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் மேலே தூக்கி எறியணும். ஆப்ஜெக்ட் எங்கே போகுது? மேலே போகுது சார். ஆப்ஜெக்ட் எங்கே போகுது? மேலே போகுது சார். ஃபோர்ஸ் எங்கே? கிராவிட்டி கீழே இருக்குது. அப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த பால் மேலே வெலாசிட்டி மேலே இருக்குது, அப்போ மோஷன் வந்து மேலே இருக்குது, ஆனால் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? கீழே. இதுவும் பாசிபிள் தான், சரியா. ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ஒன்று ஃபோர்ஸும் மோஷனும் ஒரே டைரக்ஷனில் இருக்கலாம், ஃபோர்ஸும் மோஷனும் பெர்பெண்டிகுலராக இருக்கலாம், ஃபோர்ஸும் மோஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கலாம், சரிங்களா. இந்த துளி துளி மலை வருது பார்த்தீங்களா? இந்த துளி துளி மலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்குது. சப்போஸ் இந்த துளி துளியாக இருக்கிற மலை ஓகேவா கிராவிட்டினால ஆக்சிலரேட் ஆகிக்கிட்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த நம்ம கை மேலே படுற மலை வந்து பட்டுச்சுன்னா நம்மளுக்கு பயங்கரமாக வலிக்கும், சரிங்களா. ஏன்னா மலை வந்து ரொம்ப ஹைட்லேருந்து வருது. அப்போ ஒரு செகண்டுக்கும் அந்த மலையில கீழே வர அவனோட வெலாசிட்டி கூடிக்கிட்டே வருதுன்னா ஏன்னா கிராவிட்டி இழுக்கிறான். அப்போ கிராவிட்டி இழுக்கிறான்னா வெலாசிட்டி கூடணும். வெலாசிட்டி கூடுதுன்னா என்ன ஆகும் சார்? வெலாசிட்டி நல்லா கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா வெலாசிட்டி ரொம்ப அதிகமாயிரும். அப்போ அந்த மலை வந்து நம்ம மேலே பட்டாலே நம்மளுக்கு உடம்புக்கு பாதிப்பு வர அளவுக்கு அது ஃபோர்ஸாக இருக்கும், ஓகேவா. ஆனால் அப்படிலாம் நடக்காது. ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் இதை வந்து நான் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிடில் உனக்கு டீச் பண்ணுவேன். இதோட பேர் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் லெசனில் டீச் பண்ணுவேன். இதில் என்ன ஆகும்னா கீழே இருக்கிற கிராவிட்டியும் மேலே இருக்கிற இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஏர் டிராக்னு சொல்லுவோம், இது ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே ஈக்குவல் ஆயிரும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன ஆயிரும்னா 0 சார். இந்த ட்ராப் மேலே ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் என்ன சார்? நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிரும். அப்போ நெட் ஃபோர்ஸ் 0னா ஆக்சிலரேஷன் என்ன சார்? 0. நெட் ஃபோர்ஸ் 0னா ஆக்சிலரேஷன் என்ன சார்? ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு 0. நெட் ஃபோர்ஸ் 0, அதனால ஆக்சிலரேஷன் 0. ஆனால் மோஷன் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். ஏன்னா அந்த மலை வந்து கீழே தானே வருது. அப்போ ஃபோர்ஸ் 0 ஆனாலும் என்ன இருக்கும் சார்? மோஷன் இருக்கும். எப்படி சார்? நியூட்டன் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லிச்சு? நெட் ஃபோர்ஸ் 0 இருந்தாலும் ஆப்ஜெக்ட் ஏற்கனவே மோஷன்ல தானே இருந்திருக்கு. அப்போ அந்த மோஷன் அது கண்டினியூ பண்ணும். பட் இங்கே வெலாசிட்டி எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். புரியுதா? அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் கேசஸ் பார்த்தோம். நெட் ஃபோர்ஸ் 0வா இருந்தா சரியா மோஷன் எப்படி இருக்கும்? ஃபோர்ஸும் மோஷன் ஒரே டைரக்ஷன்ல இருக்கலாம், ஃபோர்ஸும் மோஷன் பெர்பெண்டிகுலரா இருக்கலாம், ஃபோர்ஸும் மோஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கலாம், ஃபோர்ஸே இல்லாமலும் மோஷன் இருக்கலாம். புரிஞ்சா? இப்போ பாரு, சப்போஸ் என்கிட்ட நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு சார். இப்போ என்கிட்ட ஒரு பாடி மேலே 5 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் சார்? வெக்டார் சம் பண்ணுங்க. ஏன் சார்? ஏன்னா ஃபோர்ஸ் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ நெட் ஃபோர்ஸ் வேணும்னு சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன்?
எல்லா ஃபோர்ஸோட வெக்டார் அடிஷன் பண்ண போகிறேன். நெட் ஃபோர்ஸ் வேணா என்ன பண்ணுவேன் சார், எல்லா ஃபோர்ஸோட வெக்டார் அடிஷன், ஸ்கேலர் அடிஷன் பண்ணக்கூடாது, வெக்டார் அடிஷன் பண்ணணும். புரியுதா? நியூட்டன் செகண்ட் லா கேன் ஆல்சோ பி ரிட்டன் லைக் திஸ். நல்லா பாரு, நியூட்டன் செகண்ட் லா என்ன சார், எஃப் இஸ் ஈக்குவல் டு டி பி பை டிடி. இதை நான் எப்படி எழுதலாம், மாஸ் இன்டூ டிவி பை டிடின்னு எழுதலாம். கரெக்டா? இந்த டிவி பை டிடி விஏ நான் எப்படி எழுதலாம், நான் விஏ வந்து டிஆர் பை டிடி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இது என்ன ஆயிடுச்சு சார், எம் டி ஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயர். இது ஒன்றும் இல்லை, ஆக்சலரேஷன் வந்து டிவி பை டிடி, வெலாசிட்டி வந்து டிஆர் பை டிடி. அப்போ ஆக்சலரேஷன் வந்து டி ஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயர்னு எழுதலாம், செகண்ட் டெரிவேட்டிவ். ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குன்னா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சப்போஸ் நோ ஃபோர்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலைன்னா என்ன ஆகும் சார்? சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலைன்னா நம்ம ஃபார்முலா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலைன்னா ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ டிவி பை டிடி. ஃபோர்ஸே எதுவுமே ஆக்ட் ஆகலைன்னா என்ன ஆயிரும் சார், ஜீரோ. இதான் என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லிச்சு, ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும். ஃபோர்ஸ் ஜீரோவா இருந்தால் என் வெலாசிட்டி எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் ஜீரோவா இருந்தால் என் வெலாசிட்டி எப்படி இருக்கும். ஸோ இப்போ நல்லா பாருங்க, சப்போஸ் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருந்தால் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது, வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. இதான் நம்ம நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா. ஓகேவா? செகண்ட் லா பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷனுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்னு போட போறோம். அந்த எஃபோட வேல்யூ ஜீரோவா இருந்துச்சுன்னா அதான் சார் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா. ஓகேங்களா? நியூட்டன் செகண்ட் லா பார்த்தீங்கன்னா இஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட். அதாவது நியூட்டன் செகண்ட் லா என்னன்னா, காஸ் என்ன, ஃபோர்ஸ் வந்து காஸ், அதோட எஃபெக்ட் என்ன சார், நம்மளோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது இல்லை மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு சார், நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், என் வெலாசிட்டி ஜீரோ, திடீர்னு யாராச்சும் வந்து என்னை தள்ளி விடுறாங்க, இந்த நான் போயிட்டேன் முன்னாடி. அப்போ நல்லா பார்த்தோன்னா ஃபோர்ஸ் என்ன சார் அங்கே காஸ் பண்ணுது, அதோட எஃபெக்ட் என்ன சார், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது இல்லைன்னா மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? ஸோ ஆக்சலரேஷன் தான் எஃபெக்ட், சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆக்சலரேஷன். ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ்ல எங்க சார் அப்ளை பண்றோம்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கு இது அப்ளை பண்றோம். சரிங்களா? ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி சார் வரைகிறதுனா, அந்த பாடி மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஏதோ ஒரு பாடி, சரிங்களா, எந்த பாடி பத்தி நம்ம பார்க்குறோமோ அந்த பாடி மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை பார்க்கணும். அந்த மொத்த மாஸான ஒரு பாயிண்ட் மாஸ் வச்சு எழுதுவேன். ட்ரா த வெக்டார் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. நான் ஏதோ ஒரு பாடி பத்தி பேசுறேன், அந்த பாடி மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புக் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு புக் வந்து ஒரு டேபிள் மேல ஒரு புக் இருக்கு சார். அப்ப இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். இந்த பாடி மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆகுது, இந்த பாடி மேல கீழே எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், மேல இந்த பாடி மேல நார்மல் ஆக்ட் ஆகும். புரியுதா இல்லையா? ஒரு சில பேர் வந்து கீழே எம்ஜி அப்ப மேல எம்ஜி ஆக்ட் ஆகும், அப்படி எழுதக்கூடாது. அது பாடி வந்து கிரவுண்ட் மேல எம்ஜி ஃபோர்ஸ் கொடுத்தான், கிரவுண்ட் வந்து பாடி மேல எம்ஜி ஃபோர்ஸ் கொடுத்தான், அது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த பாடி மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த புக் இருக்குன்னா அந்த புக் மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. புரியுதா? அப்ப புக்கு மேல கீழே எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, புக் மேல நார்மல் ஆக்ட் ஆகுது. அப்ப நம்ம எழுதுறப்ப எப்படி எழுதுவோம்னா, இந்த மொத்த பாடியை ஒரு பாயிண்ட் மாஸ் வச்சு நான் அசியூம் பண்ணிப்பேன். மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன சார், நார்மல். கீழே ஆக்ட் ஆகுறது என்ன, எம்ஜி. வேற ஏதாச்சும் ஃபோர்ஸ் இருக்கா, இல்ல சார். அப்ப நார்மல் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை ஈக்குவல் பண்ணிடு. புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? Using free body diagram show that it is easy to pull an object than to push. ஒரு ஆப்ஜெக்ட்னா புல் பண்றது ஈஸி, சரிங்களா? ஈஸி டு புல் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு இழுக்கிறது ஈஸி, தள்ளுறதை விட. எப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிற ஈஸியா புரியும். நல்லா பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட்டை தள்ளுறேன்னா இப்படி தள்ளுறேன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. எப்படி பார்த்தாலும் இந்த பாடி மேல கீழே எம்ஜி ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ஃபோர்ஸ்க்கு ரெண்டு காம்பனன்ட் பிரிக்கிறோம் சார். இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த இடத்துல இருக்குது அட்ஜசன்ட் சைடு, சரியா? ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ்னு போட்டேன்னா இந்த வேல்யூ எஃப் காஸ் தீட்டா, இந்த வேல்யூ என்ன ஆயிரும், ஆப்போசிட் சைடு, ஸோ எஃப் சைன் தீட்டா. அப்போ இந்த பாடி மேல நல்லா பார்த்தேன்னா ஃப்ரண்ட்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன சார், எஃப் சைன் தீட்டா. கரெக்டுங்களா? கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன சார், எம்ஜி பிளஸ் எஃப் காஸ் தீட்டா. இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே கீழே ஆக்ட் ஆகுது. கரெக்டா? இப்போ நான் இந்த ஃபோர்ஸை கொடுத்து இந்த ஆப்ஜெக்டை தள்ளுறேன் அப்படின்னா, ஃபோர்ஸை கொடுத்து என்ன பண்றேன், ஒரு ஆப்ஜெக்ட்னா தள்ள போறேன். அப்போ கண்டிப்பா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும். அப்போ நல்லா பாரு, சும்மா பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் பாரு, நான் தள்ளுறேன்னா நான் எஃப் காஸ் தீட்டா ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இந்த எஃப் காஸ் தீட்டா ஃபோர்ஸ்னால என்னென்ன கிடைக்கும் சார், எம்ஜி பிளஸ் எஃப், சார் எஃப் சைன் தீட்டானா ஃபோர்ஸை கொடுக்குறேன். கீழே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எம்ஜி பிளஸ் எஃப் காஸ் தீட்டா தள்ளுறப்போ. இதே நான் இழுக்கிறப்ப நல்லா பாரு, நான் இழுக்கிறப்ப நான் இதே எஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் சார்.
இப்ப நல்லா பார்த்தனா எஃப் காஸ் தீட்டா மேல இருக்குது, எஃப் சைன் தீட்டா இங்கிட்டு இருக்கு. சரியா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம். இங்க ஃப்ரிக்ஷன் கான்செப்ட்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணா இன்னொரு கஷ்டமாயி போயிடும். ரொம்ப சிம்பிளா பார்த்தனா என்னோட ஃபர்ஸ்ட் நான் புல் பண்றப்போ சரிங்களா? இப்ப இத வந்து ஒருத்தன் எதிர்க்கிறான். மேல யார் இருக்கா? நார்மல் ஃபோர்ஸ் இருக்கான் சார். ஓகேவா? ஏன்னா இந்த சர்ஃபேஸ் இருக்குன்னா இந்த இடத்துல நார்மல் இருக்கான். ஸோ இதுதான் நார்மல் ஃபோர்ஸ். அப்ப நார்மல் ஃபோர்ஸ் சரிங்களா? இத நான் என்ன பண்றேன் சார்? புஷ் பண்றேன். அப்ப நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குது? mg பிளஸ் எஃப் காஸ் தீட்டாக்கு ஈக்குவலா இருக்குது. அப்ப ஃப்ரிக்ஷன் என்ன எவ்வளவு இருக்கும் சார்? ஃப்ரிக்ஷனோட வேல்யூ மியூ டைம்ஸ் mg பிளஸ் எஃப் காஸ் தீட்டா. இதே நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை இழுக்கிறேன். அப்ப இழுக்கிறப்ப என்ன ஆகுது நல்லா பார்த்தனா mg எப்பவுமே கீழ, நார்மல் ஃபோர்ஸ் மேல. சரியா? அப்ப மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பார்த்தனா எஃப் காஸ் தீட்டா பிளஸ் நார்மல் மேல கீழே mg. அப்ப இந்த டைம் நார்மல் வேல்யூ என்ன ஆயிடுச்சு சார்? mg மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. போன தடவை பாரு நார்மலோட வேல்யூ என்ன சார்? நார்மல் வேல்யூ அதிகமா இருக்கணும். ஆப்ஜெக்ட்டை தள்ளுறப்போ நானே என்ன பண்றேன் சார்? ஆப்ஜெக்ட்டை வந்து தள்ளுறப்போ ஒரு ஃபோர்ஸ் வச்சு ஃப்ரண்ட்ல தள்ளுறேன், இன்னொரு ஃபோர்ஸ் வந்து கீழே தள்ளுறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா நானே ஃப்ரிக்ஷனை அதிகப்படுத்திட்டேன். நல்லா பாரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ பாரு mg. சும்மானா mg. இப்போ என்ன ஆயிடுச்சு? பிளஸ் எஃப் காஸ் தீட்டா. நான் அதிகமான வேலை பண்றேன். சரிங்களா? வேற இங்க நான் ஃப்ரிக்ஷன் வேல்யூ எவ்வளவு வருது சார்? mg மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. இப்ப நீயே சொல்லு எதுல சார் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகம்? இதுல தான் அதிகம். அப்ப நல்லா பார்த்தனா இங்க நான் வந்து புல் பண்றது ஈஸி. சரிங்களா? இட் இஸ் ஈஸி டு புல் அன் ஆப்ஜெக்ட். நான் ஆப்ஜெக்ட் இழுக்கிறது ஈஸி. நான் இழுக்கிறப்ப என்ன பண்றேன் சார்? நான் ஆப்ஜெக்ட் இழுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதுல 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நான் ஆப்ஜெக்ட் இழுக்கிறேன்னு சொன்னா இதுல எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? நான் கொடுக்குற ஃபோர்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்கும்? நார்மலை பொறுத்து இருக்கும். நார்மல்ல என்ன சார்? இந்த சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ். நார்மல் மேலே ஆக்ட் ஆகும். கீழே என்ன ஃபோர்ஸ் இருக்குது? நான் வந்து mg. அது இல்லாமல் நான் கொடுக்குற ஃபோர்ஸோட ஒரு காம்பனண்ட் கீழே இருக்குது. ஸோ இவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கும் சார். இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகம்னா நான் தள்ளுறது கஷ்டம் தானே. வேறு அங்கே பாரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்படின்னா இழுக்கிறது ஈஸி. இதான் இங்கே போட்டிருப்பாங்க. வென்னா பாடி இஸ் புஷ். நான் பாடியை புஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 0லேருந்து 190 டிகிரிக்கு நடுவில் தான் புஷ் பண்ண போகிறோம். அப்போ அப்ளைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 காம்பனண்ட்ல பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ பிரிக்கிறப்ப தான் என்ன ஆகுது சார்? எஃப் சைன் தீட்டா வந்து பேரலா இருக்குது, எஃப் காஸ் தீட்டா வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குது. இருக்கான்னு பாரு. எஃப் சைன் தீட்டா பேரலல், எஃப் காஸ் தீட்டா பெர்பெண்டிகுலராக இருக்குது. சரிங்களா? ஓகே சார். அதனால டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இவ்வளோ. அப்போ நார்மலோட வேல்யூ என்ன ஆயிடும் சார்? நான் புஷ் பண்றப்ப நார்மல் வேல்யூ அதிகமா இருக்குது. சரிங்களா? புஷ் பண்றப்ப நார்மல் வேல்யூ அதிகமா இருக்குது. அதனால ஃப்ரிக்ஷன் அதிகம். சரிங்களா? ஸோ அதனால ரிசல்ட்னு பாரு, என்னோட ஃப்ரிக்ஷன் வேல்யூ அதிகமா இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்குன்னா ஆப்ஜெக்டை நான் தள்ளுறதுக்கு நிறைய கஷ்டப்படணும். இதே ரெண்டாவது கேஸ்ல பார்த்தேன்னா ஆப்ஜெக்ட் நான் புல் பண்றப்போ ஃபோர்ஸை நான் ரிசால்வ் பண்ணேன்னா நல்லா பாரு mg கீழே, எஃப் காஸ் தீட்டா மேல. அப்போ என் நார்மலோட வேல்யூ பார்த்தேன்னா mg மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. அப்போ ஃப்ரிக்ஷன் என்ன ஆயிடுச்சு சார்? போனதோட ஃப்ரிக்ஷன் வந்து கம்மி ஆயிடுச்சு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல என் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ புஷ் பண்றப்போ என் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ mg பிளஸ் எஃப் காஸ் தீட்டான்னு வரும். புல் பண்றப்ப என் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ mg மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. அப்போ பாரு முன்னாடியோட ஃப்ரிக்ஷன் கம்மியாயிருச்சா? அப்போ ஃப்ரிக்ஷன் கம்மினா நான் ஃபோர்ஸும் கம்மியாக கொடுத்தாலே போதுமானது. இதான் கான்செப்ட். பார்ட்டிகல் மூவிங் இன்க்ளைன் பிளேன். இன்க்ளைன் பிளேன்ல பார்ட்டிகல் மூவ் ஆச்சுன்னா என்ன சார் பண்றது? ரொம்ப சிம்பிள். கிராவிட்டி கீழே ஆக்ட் ஆகும். அப்போ இது வந்து mg. இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டாவாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த காம்பனன்ட் பார்த்தனா mg காஸ் தீட்டா. இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இது நார்மல். நார்மலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா mg காஸ் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கிட்ட ஆக்ட் ஆகுறது என்னது? mg சைன் தீட்டா. mg சைன் தீட்டா. சரியா? ஸோ இப்போ வந்து டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ சார் இருக்க போகுது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்க போகுது? mg சைன் தீட்டா அளவுக்கு இருக்குது. சரிங்களா? நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து mg காஸ் தீட்டா. சரிங்களா? ஸோ இதே mg, இந்த ஸ்லோப்ல mg சைன் தீட்டா. புரியுதா? ஸோ தேர் இஸ் நோ மோஷன். சப்போஸ் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் நகரவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? ஆப்ஜெக்ட் நகரலன்னா நம்ம ஆங்கிள் கம்மியாக கொடுத்துருக்கோம். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கோம். சரியா? அதாவது இந்த ஆப்ஜெக்ட் இங்கிட்டும் போல இங்கிட்டும் போல அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? இங்கே மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் இங்கிட்ட ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஈக்குவல். அப்போ நான் நார்மலோட வேல்யூ mg காஸ் தீட்டான்னு போடலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? நார்மல் மைனஸ் mg காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ இதை அரேஞ்ச் பண்ணா இப்படி எழுதலாம். ஏன்னா நல்ல பாரு இங்கிட்ட ஆக்ட் ஆகுறது ரெண்டே ஃபோர்ஸ். mg நார்மல் மேலே கீழே mg காஸ் தீட்டா. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும்.
ஈக்குவலாக இல்லைன்னா ஒன்று என்ன இருக்கும், சப்போஸ் எம்ஜி காஸ்டிட் இந்த நார்மல் அதிகமாக இருக்கணும், இந்த ஆப்ஜெக்ட் மேலே பறந்துருக்கணும், இல்லை எம்ஜி காஸ்டிட் அதிகமாக இருந்தால் ஆப்ஜெக்ட் உள்ளே வந்திருக்கணும். அப்படி வரலையே, அங்கே நிற்கிதுன்னு என்ன அர்த்தம், மேலே இருக்கிற ஃபோர்ஸும் கீழே இருக்கிற ஃபோர்ஸ் சேமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? கீழே வந்து அது ஆக்சிலேட் ஆகுது, எவ்வளோ ஆக்சிலேஷன் இருக்குது, எம்ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அப்போ ஏவோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு சார், ஜி சைன் தீட்டா. இங்கே பாரு, இதனால் ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, கீழே வலிக்கிட்டே வருது. ஸோ எம்ஜி சைன் தீட்டாவோட வேல்யூ எம் இன்டூ ஏ. அப்போ ஏவோட வேல்யூ ஜி சைன் தீட்டா. சரிங்களா? இது ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரைய போற, இது எம்ஜினா இங்கிட்டு இருக்குது எம்ஜி காஸ் தீட்டா, இது எம்ஜி சைன் தீட்டா. சரியா? அப்போ நார்மலும் எம்ஜி காஸ் தீட்டா ஈக்குவல். அடுத்து இது பார்த்தோன்னா எம்ஜி சைன் தீட்டா ஆக்சிலரேஷன். அப்போ இங்கே வெலாசிட்டி ஆப்ஜெக்ட் கீழே வரப்போ இதோட வெலாசிட்டி என்ன இருக்கும்னா வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. ஏக்கு பதில் என்ன பார்த்தோம், ஜி சைன் தீட்டா. அப்புறம் இந்த எஸ்ஸோட வேல்யூ சம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னால எஸ். இதுதான் இங்கே எழுதியிருப்பாங்க. ஸோ வி ஸ்கொயரில் வி ரூட்டுக்குள்ளே வந்துடும். வி ஸ்கொயர்னு போட்டால் 2asன்னு போடணும். வி வந்து ரூட் ஆஃப் 2as. சரியா? சும்மா ஃபார்முலா மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை இதில் பெருசாக. சப்போஸ் ரெண்டு பாடி கான்டாக்ட்ல இருக்கு சார், ரெண்டு பாடி கான்டாக்ட்ல இருக்கு. இந்த ரெண்டு பாடி கான்டாக்ட்ல இருக்குன்னா என் ஆக்சிலரேஷனோட வேல்யூ ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். நான் நெக்ஸ்ட் 2-3 டெரிவேஷன் நடத்த போறேன். அதுலேயும் என்னதான் ஆக்சிலரேஷனோட எஃப் பை நெட் மாஸ். சரிங்களா? ஆக்சுவலாக நான் புக்கில் செக் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு டெரிவேஷன் இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே, புக்கில் இது இருக்கு அப்படின்னா நடத்துவோம், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ், பிக் பேக் கொஸ்டின், impulse free body diagram, reduce the friction, pseudo force, empirical formula. இது ஓகே. லாங் ஆன்சரில் concurrent force ஓகே இருக்கு. explain the motion of block connected in a string vertical and horizontal. மூணாவது லாங் கொஸ்டின்ல இருக்குது, நோ ப்ராப்ளம். இப்போ நல்லா பாரு, லெட் மீ சே இந்த மாஸ் 1 வந்து அதிகமாக இருக்கு when compared to mass 2. அப்போ இந்த மாஸ் 1ஓட ஈக்குவேஷன் எப்படி எழுத போறேன்னா, இது ஃபைனல் ஆன்சர். சரியா? இதை பற்றி நீ ஒரி பண்ண வேணாம். பட் நான் மாஸ் 1ஓட ஈக்குவேஷன் எப்படி எழுத போறேன்னா, நல்லா பாரு, இதோட மாஸ் அதிகமாக இருக்குன்னா ஆப்வியஸ்லி என்ன ஆகும், இந்த புள்ளி கீழே வரும், இந்த புள்ளி மேலே போயிடும். அப்போ M1 வந்து கிரேட்டர் தென் M2. அப்போ கண்டிப்பாக இந்த புள்ளி கீழே வரப்போகுது. அப்போ இதில் கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன, M1A. மேலே என்ன ஆகுது, மேலே என்ன ஆக்ட் ஆகுது, டென்ஷன் ஆக்ட் ஆகுது. ஆப்ஜெக்ட் எங்கே நகருது, கீழே நகருது. அப்போ நான் எப்படி எழுதலாம், கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன சார், M1G. மேலே ஆக்ட் ஆகுறது டென்ஷன் T. கீழே மைனஸ் மேலே. இதனால எனக்கு என்ன கிடைக்குது, இந்த பாடி மேலே நெட் ஃபோர்ஸ் தானே வேணும். ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் கீழே இழுக்குது, இன்னொரு ஃபோர்ஸ் மேலே இழுக்கிறான். கீழே இருக்க ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால M1G மைனஸ் Tன்னு போட்டேன். இப்போ நெட் ஆக்சிலரேஷன் என்ன சார், இந்த மொத்த பாக்ஸே கீழே போகுது. அப்போ M1 இன்டூ ஏ. இப்போ இந்த ரெண்டாவது பாக்ஸ் பார்த்தோன்னா என்ன ஆகுது சார், இந்த ரெண்டாவது பாக்ஸ் மேலே மேலே வருது. அப்போ இதுக்கு மேலே இழுக்கிற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கு கம்பேர் டு கீழே இழுக்கிற ஃபோர்ஸ். கீழே வந்து M2G, மேலே வந்து டென்ஷன் T. சரிங்களா? ஸோ T மைனஸ் M2G இஸ் ஈக்குவல் டு M2 இன்டூ ஏ. ஓகே, இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறேன். ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணால் இந்த மைனஸ் டி, சாரி சப்ராக்ட் பண்ணாது, ஆட் பண்ணிடு. ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணேன்னா இந்த மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா M1G மைனஸ் M2G இஸ் ஈக்குவல் டு M1 பிளஸ் M2 இன்டூ ஏ. அப்போ இந்த ஏவோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு சார், M1 மைனஸ் M2 டிவைட் பை M1 பிளஸ் M2 இன்டூ G. புரிஞ்சா? இப்போ யாராச்சும் என்கிட்ட டென்ஷன் கேட்டாங்கன்னா இந்த ஆக்சிலரேஷனோட வேல்யூ போய் மேலே சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். அப்போ M1G மைனஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு M1A. ஏக்கு பதில் இந்த வேல்யூ போட போகிறேன், M1G மைனஸ் M1 M2G டிவைட் பை, இது அங்கிட்டு வந்துருச்சுன்னா இந்த டேர்ம் இங்கிட்டு, இந்த டேர்ம் இங்கிட்டு வந்துடும். M1G மைனஸ் M1 M1G by M1 plus M2. இந்த மைனஸ் டேர்ம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். இதான் டென்ஷனுக்கு ஈக்குவல். புரியுதா? இப்போ நான் எல்சிஎம் எடுத்தேன்னா M1 plus M2 மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ M1 M1G plus M1 M2G டிவைடட் பை M1 plus M2 minus M1 M1G M1 plus M2 plus M1 M2G by M1 plus M2. இதுதான் டென்ஷன் வேல்யூ.
இந்த m1g இந்த m1g கேன்சல். அப்போ எனக்கு மொத்த டென்ஷனோட வேல்யூ என்ன கிடைக்க போகுது? 2m1 m2g டிவைடட் பை m1 plus m2. புரிஞ்சா? இது ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. இதோட மாஸ் அதிகம், எந்த பாடியோட மாஸ் அதிகமாக இருக்கும் அந்த பாடி வந்து கீழே வரப்போகுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ இந்த பாடி தான் கீழே வரப்போகுது. இந்த பாடி கீழே வருதுன்னா எப்படி எழுதுனா சார்? இந்த பாடியில் ஆக்ட் ஆகுறது m1g, இந்த பாடியில் ஆக்ட் ஆகுறது m2g, ரெண்டுமே ஒரே கையினால இங்கே டென்ஷன் இங்கே டென்ஷன். ஓகே, அப்போ இது கீழே வருதுன்னா கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ m1g மைனஸ் டென்ஷன்னால இந்த பாடி ஆக்சிலரேட் ஆகும். இங்கே மேலே போகுது, அப்போ டென்ஷன் மைனஸ் m2g, எது அதிகமோ எங்கிட்டு பாடி போகுதோ அந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே டென்ஷன் மைனஸ் m2g, அவ்வளோதான் லாஜிக். சரியா? ஸோ ஆக்சலரேஷன் இது, டென்ஷன் இது. இதே வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள், கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல நல்லா பாரு, ஆப்வியஸ்லி இந்த மாஸ்னால ஆப்ஜெக்ட் கீழே வரப்போகுது, அப்போ கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ m1g மைனஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு m1 இன்டூ a. இந்த பாடியில் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா பின்னாடி எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை, அப்போ மொத்த ஃபோர்ஸ்னால இந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி தான் போகிறான். கரெக்டா? அப்போ நான் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு m2 இன்டூ ஏன்னு போட்டுக்கிறேன். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? m1g இஸ் ஈக்குவல் டு m1 plus m2 இன்டூ a. அப்போ ஆக்சிலரேஷன் என்ன ஆயிடுச்சு? m1g டிவைடட் பை m1 plus m2. ஆக்சிலரேஷன் வேல்யூ என்ன? m1g டிவைட் பை m1 plus m2. இந்த ஆக்சிலரேஷனோட வேல்யூ போய் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடு. அப்போ டென்ஷனோட வேல்யூ பார்த்தோன்னா m1 m2g பை m1 plus m2. அவ்வளோதான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ ஆக்சிலரேஷன் நெட் ஃபோர்ஸ் பாருங்க, நெட் ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது? ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் சார் கீழே இருக்குது, ஸோ அதான் நெட் ஃபோர்ஸ். ஓகே, இதுதான் ஒரு டெரிவேஷன். கன்கரண்ட் ஃபோர்ஸ், இது லாமிஸ் தியரம். இந்த லாமிஸ் தியரம் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். லாமிஸ் தியரம் கேட்டாங்கன்னா கன்கரண்ட் ஃபோர்ஸ் நீட் நாட் பி இந்த சேம் பிளேன். இந்த மூணு ஃபோர்ஸ் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லாமிஸ் தியரம் என்ன? ரொம்ப சிம்பிள், நல்லா பாரு. இதுதான் சார் ஃபோர்ஸ் 1. இந்த 1க்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் பாரு, இதுதான் சார் ஆங்கிள். அப்பனா f1 இதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? ஆல்ஃபா இருக்கு, அப்போ சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, இது என்ன சார்? f2. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் என்ன? பீட்டா, அப்போ f2 பை சைன் பீட்டா. இது என்ன சார்? f3. இதுக்கு ஆப்போசிட்ல என்ன ஆங்கிள் இருக்குது? காமா, சைன் காமா. இவ்வளோதான் சார் லாமிஸ் தியரம். அப்போ எந்த ஃபோர்ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல, சரிங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் பார்த்தா போதுமானது. ஓகே, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஆர் லீனியர், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். எங்கேருந்துன்னா ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 பார்த்தோன்னா மைனஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. ஃபோர்ஸ் ஆன் 2 f21 பார்த்தோன்னா மைனஸ் ஆஃப் 1 f2ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ f12 என்ன எப்படி எழுதலாம்? dp1 by dt. f21 dp2 டிவைடட் பை dt. இதை நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன். சரியா? நான் டெரிவேஷன் ஃபுல்லாக வச்சிருக்கேன். ஸோ இதுதான் கேட்பாங்க. ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எனக்கு தெரியும் ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2, 2 டியூ டு 1 ஈக்குவலாக இருக்கும். இந்த இடத்துல டைப்பிங் எரர் இருக்குது. இது 2 டியூ டு 1, 2 டியூ டு 1. ஸோ ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 வந்து ஃபோர்ஸ் ஆன் மைனஸ் ஆஃப் f of 12 அப்படி எழுதிக்கோ. இப்போ நான் f12 எப்படி எழுதலாம்? dp1 டிவைட் பை dt. f2 எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம். இப்போ இந்த டேர்ம் இங்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த டேர்ம் இங்கிட்டு வந்துருச்சுன்னா என்னோட f21 மைனஸ் இங்கிட்டு ப்ளஸ் ஆயிருமா? f12 இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு பதிலா dp1 பை dt ப்ளஸ் dp2 பை dt. புரியுதா? ஆக்சுவலாக 2னா 2ன்னு வந்திருக்கணும், 1ல தான் 1 வரும், 2ல 2 வரும். இதோட வேல்யூ 0. அப்போ நல்லா பார்த்தேன்னா dp2 என்ன சார்? சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் 2 ப்ளஸ் dp1 என்ன சார்? சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் 1. சரி, அந்த dt அங்கிட்டு கொண்டு போய் கேன்சல் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ. அப்போ dp2 ப்ளஸ் dp1 இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் 2 ப்ளஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் 1, ரெண்டு பாடி இருக்கு. 2 and 1 சொல்லி ரெண்டு பாடி இருக்கு. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் 1க்கும் சேஞ்ச் இன் மொமெண்ட் ஆஃப் 2 ஆட் பண்ண 0 வருது. அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? அவங்க மொமெண்டம் வேல்யூ மாறல. 1 plus 2ஓட மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. சரிங்களா? ஸோ p1 பார்த்தோன்னா மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகல் 1, p2 பார்த்தோன்னா மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகல் 2. சரிங்களா? அப்போ இதுல எனக்கு என்ன தெரியுது? நல்லா பாரு. இட் இம்ப்ளைஸ் தட்
சேஞ்ச் இன் மொமெண்டம், அதாவது P1 plus P2 கான்ஸ்டன்டா இருக்கு. இல்ல நான் என்ன சொல்லலாம், சேஞ்ச் இன் P1 plus P2 is equal to 0. ஏன்னா யோசிச்சு பாரு, P1 plus P2 கான்ஸ்டன்டா இருக்குன்னா அதுல சேஞ்ச் எவ்வளவு இருக்கும் சார்? ரெண்டு நம்பரை கூட்டினா கான்ஸ்டன்ட் வருது சார். 2 plus 3 வந்து 5 தான் சார். சரியா? அப்ப கான்ஸ்டன்ட் அதுல சேஞ்ச் வருமா? வராது சார். இப்ப நல்ல பாரு, என்ன நடக்கலாம்னா ஒரு நம்பர் 2 இன்னொரு நம்பர் 3, மேபி இதோட மொமெண்டம் குறையல. இதான் பாடி 1, இது பாடி 2. இதோட மொமெண்டம் குறைஞ்சிருக்கு, இதோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. இதோட மொமெண்டம் கூடி இருக்கு. சரியா? அப்ப இந்த பாடியோட மொமெண்டம் மாறி இருக்கு. ஆனா ரெண்டுத்தோட அடிஷன் பண்ணு. அப்ப இனிஷியலா ரெண்டு பாடியோட டோட்டல் மொமெண்டம் எவ்வளவு சார்? 5. ஃபைனல் ரெண்டு பாடியோட டோட்டல் மொமெண்டம் என்ன சார்? 5. இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஒன்றும் இல்லை, வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன சார்? 0. புரியுதா இல்லையா? ஸோ P1 plus P2 வந்து டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் 2 பார்ட்டிகல்ஸ். ஸோ P1 plus P2 டோட்டல் மொமெண்டம். டோட்டல் மொமெண்டம் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட் இருக்கும். பாடியோட மொமெண்டம் மாறலாம், ஆனா டோட்டல் மொமெண்டம் எப்படி இருக்க போகுது? கான்ஸ்டன்டாக இருக்க போகுது. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன இப்படி எழுதுறோம். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இஃப் தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ சிஸ்டம், எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல அப்படின்னா டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். இது பேர் தான் என்னது? கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். சரிங்களா? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகே. ஸோ இங்க இதுல இருந்து வேணா இதுல இருந்து இஃப் தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த 2 பார்ட்டிகல், அப்ப அந்த கேஸ்ல டோட்டல் மொமெண்டம் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் தான் கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? கான்ஸ்டன்ட் தான் என்னன்னு சொல்றோம்? கன்சர்வ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இந்த டெரிவேஷன்ல ஒன்றும் பெருசா இல்லை. 1 to 2 ஈக்குவேட் பண்ணி இதை போடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதிக்கோ. சரியா? d/dt காமன் எடுத்துட்டு இப்படி எழுதிக்கோ. இது வந்து 0ன்னு என்ன அர்த்தம்? இந்த வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் நம்மளுக்கு 0 கிடைக்கும். மீனிங் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம்னா என்ன? லா ஆஃப் கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார்லா. ஏன்னா நம்ம வந்து மொமெண்டம் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்படின்னா என்ன சார்? மேக்னிடியூடும் சரி டைரக்ஷனும் சரி டோட்டல் பாடிக்கு. சரியா? ஒரு பாடிக்கு பார்க்கல, ஒரு பாடிக்கு வேல்யூ குறையல, இன்னொரு பாடிக்கு கூடலாம், மொமெண்டம் சேஞ்ச் ஆகலாம், டோட்டல் மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது 2 வந்து 1 ஆகலாம், 3 வந்து 4 ஆகலாம். சரியா? ஸோ மொமெண்டம் மாறலாம், பட் டோட்டல் மொமெண்டம் ரெண்டுத்தையும் கூட்டுறப்ப டோட்டல் மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருக்கணும். சரிங்களா? இன் சம் கேஸ் டோட்டல் மொமெண்டம் கேன் ஆல்பி 0. அதாவது டோட்டல் மொமெண்டம் எப்படி இருக்கலாம்? 0 கூட இருக்கலாம். அப்ப இனிஷியலா 0னா ஃபைனலாவும் 0 இருக்கணும். இனிஷியலா 10னா ஃபைனலாவும் 10 இருக்கணும். அப்படி இருந்தா அது பேர் தான் லா ஆஃப் கன்சர்வேஷன். ஓகேவா? To analyze the motion of a particle, we can either use Newton's second law or law of conservation of linear momentum. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாடியில் பாரு, இந்த பாடி இனிஷியலா வருது பாரு, வர்றாங்க, மோதுறாங்க, போறாங்க. இந்த மோதுறப்போ ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2, ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த மோதுற இன்ஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து சேமா இருக்கும். அப்ப இனிஷியலா இந்த பாடியோட மொமெண்டம் m1 u1 வச்சுக்கோ, இதோடது m2 u2, மோதினதுக்கு அப்புறம் m1 v1, மோதினதுக்கு அப்புறம் m2 v2. பட் என்னன்னா இனிஷியல் மொமெண்டம் எவ்வளவு சார்? இனிஷியலா டோட்டல் மொமெண்டம் எவ்வளவு இருந்துச்சு? இனிஷியலா டோட்டல் மொமெண்டம் எவ்வளவு இருந்துச்சு? m1 u1, அந்த பாடிக்கு m2 u2, இதான் இனிஷியல் மொமெண்டம். அப்ப இந்த பாடியோட இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் சேமா தான் இருக்கும். இதான் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். m1 v2, சரி, m2 v2. சரியா? ஸோ இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் சேமா இருக்கும். இதான் லா ஆஃப் கன்சர்வேஷன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு கன்சிடர் த ஃபயரிங் ஆஃப் கன். நான் கன்னை ஃபயர் பண்றதுக்கு முன்னாடி இனிஷியல் மொமெண்டம் எவ்வளவு இருக்கும்னா 0 சார். ஏன்னா இனிஷியலா ரெண்டு பாடி, கன்னும் சரி புல்லட்டும் சரி மோஷன்ல இருக்குமா? இருக்காது சார். அப்ப இனிஷியல் மொமெண்டம் என்னவா இருக்கும்? 0. சரிங்களா? ஸோ இனிஷியலி கன்னும் சரி புல்லட்டும் சரி ரெஸ்ட்ல இருக்காங்க. அப்ப அதனால இனிஷியல் மொமெண்டம் 0. அப்ப இனிஷியல் மொமெண்டம் 0னா ஃபைனல் மொமெண்டம் எப்படி இருக்கணும் சார்? 0வா தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ P1 பார்த்தனா மொமெண்டம் ஆஃப் புல்லட், P2 பார்த்தனா மொமெண்டம் ஆஃப் கன்னு. அப்ப எனக்கு என்ன தெரியும்? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம் எவ்வளவு? 0. ஃபைனல் மொமெண்டம் என்ன? P1 P2. அப்ப நான் இதை சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது சார்? என்னோட P1 ஓட வேல்யூ -P2 கிடைக்குது. அதாவது புல்லட் வந்து ஃப்ரண்ட்ல போகுது அப்படின்னா கன் என்ன ஆகும் சார்? பேக்ல வரும். ஏன்? ஏன்னா மொமெண்டம் ஆப்போசிட்ல இருக்கணும். புல்லட் ஃப்ரண்ட்ல போகுதுன்னா கன் வந்து பேக்ல வரும். இதுதான் இதுக்கு ரீசன். ஓகேவா? அது பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரீகாயில் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அங்க என்ன இருக்கும்? மொமெண்டம் கன்சர்வ்டா தான் இருக்கும். இம்பல்ஸ்னா என்ன சார்? இம்பல்ஸோட டெஃபினிஷன் பார்த்துக்கோ. சப்போஸ் ரொம்ப பெரிய ஒரு ஃபோர்ஸ் ரொம்ப சின்ன டைம்க்கு ஆக்ட் ஆகுது, ஒரு பெரிய ஃபோர்ஸ் சின்ன டைம்க்கு ஆக்ட் ஆகுதுன்னா அதோட பேர் தான் இம்பல்ஸ். சரிங்களா? when a very large force act on an object for very short duration,
ஒரு பெரிய ஃபோர்ஸ் ரொம்ப ஷார்ட்டான டியூரேஷனுக்கு ஆக்ட் ஆகுதுன்னா அதோட பேர் தான் என்னது? இம்பல்ஸ். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? இதான் சார் எழுதுறது. சரிங்களா? இதை தான் நம்ம எப்படி போட்டோம்? இன்டகிரேஷன் போட்டு J is equal to integral of f dt அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? dt போடலன்னா டெல்டா டி போட்டீங்கன்னா J is equal to f டைம் டெல்டா டி இப்படி போட்டுக்கோ. இந்த இம்பல்ஸ் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இதோட யூனிட் என்ன சார்? ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், டைமோட யூனிட் செகண்ட். ஸோ நியூட்டன் இன்டூ செகண்ட். இப்போ பாரு ஃப்ரிக்ஷன். சரியா? ஃப்ரிக்ஷன்னா உராய்வு. நிறைய பேர் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து எப்பயுமே அப்போஸ் பண்ணும், மோஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது. ஃப்ரிக்ஷன் வந்து அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன். ஃப்ரிக்ஷன் வந்து மோஷன் அப்போஸ் பண்ணாது. ஃப்ரிக்ஷன் வந்து அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன். ஒரு பாடிக்கும் இன்னொரு பாடிக்கும் ரிலேட்டிவா மோஷன் நடக்கக்கூடாது. அதை தான் ஃப்ரிக்ஷன் அப்போஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும் சார்? பேக்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸை கொடுத்தேன்னா ஃப்ரிக்ஷன் இப்படி இருக்கும். இங்கே ஃபோர்ஸை கொடுக்கறதுனால இந்த பாடி சேர்ந்து இருக்கணும். அப்போ ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்னா இந்த பாடியை ஃப்ரண்ட் டைரக்ஷன்ல இருக்கும். சரியா? ஃப்ரிக்ஷன் வந்து மோஷனை அப்போஸ் பண்ணணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா இந்த கேஸ்ல மேலே இருக்க பாடியில பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? ஃப்ரிக்ஷன் இருக்கனால தான் இந்த மேலே இருக்க பாடி வந்து கூடயே வருவான். அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து மோஷனை சப்போர்ட் கூட பண்ணலாம். ஃப்ரிக்ஷன் எதை எதிர்ப்பான்? ரிலேட்டிவ் மோஷனை எதிர்ப்பான். ஓகேவா? அந்த வார்த்தை முக்கியம். எதெல்லாம் சொல்றேனோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன சார்? ஒரு பாடி வந்து மோஷன்ல இருந்துச்சுன்னா அங்கே ஆக்ட் ஆகுறது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அங்கே ஆக்ட் ஆகுறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். சரியா? ஸோ எங்க போச்சு? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். சரியா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்போ இருக்கும்னா பாடி ரெஸ்ட்ல இருக்கும் சார். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்போ ஆக்ட் ஆகும்? பாடி மோஷன்ல இருக்கிறப்ப ஆக்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்னா என்ன சார்? இட் அப்போசஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் மோஷன். மோஷனையே கொண்டு வராம தடுக்கும் சார். நகரவே கூடாது அப்படின்னு பார்க்கும். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மோஷனை தடுப்பான். அதாவது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா ரிலேட்டிவா மூவ் ஆகாம தடுக்க பார்க்கும். ஓகேவா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் சர்ஃபேஸ். சரியா? இண்டிபெண்டன்ட் ஆஃப் சர்ஃபேஸ். ஃப்ரிக்ஷன் வந்து சர்ஃபேஸை பொறுத்தது இல்லை. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் வந்து மியூஎஸ்னு போடுவோம். சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் என்ன சார்? மியூஎஸ். இதுக்கு என்ன சார்? மியூகே. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து இருக்கும்? மெட்டீரியலை பொறுத்து. என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து இருக்கும். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். நான் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதோட வேல்யூ மாறும். இது செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, நல்லா பாரு. இது செல்ஃப் அட்ஜஸ்டிங்னா என்ன, வேல்யூ போட்டு காட்டுறது, இது எல்லாத்தையும் நான் உனக்கு நீட் கிளாஸ்ல பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னா நீட் லெக்சர்ஸ் எல்லாம் பாருங்க. ஓகேவா? வேற இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ இருக்கும். இதுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா மியூகே டைம்ஸ் என். இது செல்ஃப் அட்ஜஸ்ட்லாம் ஆகாது. ஓகேவா? இதோட வேல்யூ எப்பயுமே ஜீரோவாகவே இருக்க முடியாது. இது ஜீரோவா இருக்கலாம். சரிங்களா? எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கலன்னா ஜீரோவா இருக்கும். ஸோ ஜீரோலேருந்து மியூஎஸ் என் டைம்ஸ், இது மியூகே என் டைம்ஸ், இது மியூஎஸ் என். ஜீரோலேருந்து மியூஎஸ் என்னுக்கு என்ன வேல்யூ வேணாலும் எடுக்கலாம் சார். இது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ தான் இருக்க முடியும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல. சரியா? என்னோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ கிரேட்டர் தேன் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருக்கும். சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இது ஞாபகம் வச்சுக்கோ. ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா என்ன? நல்லா பாரு. நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் சார். ஓகேவா? இது நார்மல். இது என்ன சார்? இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஏன்னா ஆப்ஜெக்ட் முன்னாடி போக பார்க்குதுன்னா ஃப்ரிக்ஷன் வந்து பின்னாடி இருக்குது, போகாத அப்படின்னு சொல்லுது. அப்போ இதுக்கும் இந்த நார்மலுக்கு நடுவில் கிரியேட் ஆகிற இந்த ஆங்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு tan தீட்டா வேணும்னா நான் எப்படி எழுதுனா? tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் டிவைடட் பை n. அவ்வளோதான் சார். இது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் வந்து கோனலாக இருக்கிறப்ப ஆக்ட் ஆச்சுன்னா சரியா? அதாவது இந்த சர்ஃபேஸ்னா இப்படி இருக்கா, இதுக்கு மேலே நான் ஒரு புக்கை பெண்ணை வச்சிருக்கேன். சப்போஸ் இந்த சர்ஃபேஸ் இப்படி கோனலாக இருக்குது. சரியா? சர்ஃபேஸ் எப்படி இருக்குது? இந்த கோனலாக இருக்குது. கோனலாக இருக்கிற சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் ஆயிடும். சரியா? ஸோ ஃப்ரிக்ஷனோட ஆங்கிள் தான். பட் கோனலாக இருக்க சர்ஃபேஸ்னா அது பேர் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னு சொல்லுவோம். நேராக இருந்துச்சுன்னா நேராக ஃப்ரிக்ஷன். சரியா? ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னு சொல்ல போகிறோம். தஸ் த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் வந்து சேம். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சோம்? அதே மாதிரி தான். எப்படி சார்? இதானே நார்மல். அந்த நார்மலுக்கும் ஃப்ரிக்ஷனுக்கு நடுவில் பார்க்குற ஆங்கிள். சரியா? ஸோ இது நார்மல், இது ஃப்ரிக்ஷன். அப்போ நார்மலுக்கு ஃப்ரிக்ஷனுக்கு நடுவில் கிரியேட் ஆகிறது இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் இங்கே பார்த்தாலும் சரி இல்லை இங்கே பார்த்தாலும் சரி ஒரே ஆங்கிள் தான். அதனால தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஃப்ரிக்ஷன் வந்து எல்லா சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகுறது ஃப்ரிக்ஷன்.
இந்த மாதிரி கோணலான சர்ஃபேஸ் இன்க்ளைன்டு பிளேன்ல ஆக்ட் ஆச்சுன்னா அது பேர் என்ன சார்? ரிப்போஸ். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் வந்து ரெஃபர் டு இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ். சரிங்களா? ஃப்ரிக்ஷன் வந்து எல்லா சர்ஃபேஸ்லயும் ஆக்ட் ஆகுறது ஃப்ரிக்ஷன் தான், இங்கேயும் ஆக்ட் ஆகுது ஃப்ரிக்ஷன் தான். பட் இது கோணல்னால இதோட பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நல்லா பாரு, அப்ளிகேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் நல்லா பாரு, இது கோணலான சர்ஃபேஸா, அப்போ எறும்பு வந்து கீழே வரதாகட்டும் மேலே போறதாகட்டும் இங்கே ஆக்ட் ஆகுறது ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னு சொல்லுவோம். இங்கே பாரு, இந்த ஸ்லைடு வந்து கோணலா இருக்குது, இதே வந்து ஸ்லைடு இப்படி நேரா இருக்கு அப்படின்னா அங்கே ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். கோணலா இருக்குன்னா அது பேர் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ரோலிங் ஃப்ரிக்ஷனா கீழே வந்து இந்த ஆப்ஜெக்ட் ரோல் ஆச்சுன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷனா மூவ் ஆகுறப்ப ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன். அவ்வளோதான். சரிங்களா? எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி அபவுட் ரோலிங் ஃப்ரிக்ஷன். இன்வென்ஷன் ஆஃப் வீல். சரியா? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வீலை வச்சுட்டு தான் வண்டி, ஃப்ளைட்டு எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சோம், ட்ரெயின் எல்லாமே. ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் இஸ் சூட் கேஸ் வித் ரோலிங் ஆன் கோஸ்டர். சரியா? ரோலிங் வீல் மேக் இட் ஈஸியர் டு கேரி லக்கேஜ். நம்ம பார்த்தோன்னா இந்த விஐபி பேக், சஃபாரி பேக் இப்பெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதில் கீழே வீல் இருக்கும். அந்த வீல் இருக்கிறனா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்? நவுத்திட்டு கொண்டு போக முடியுது. இதே வந்து வீல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறது ஈஸியான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஃப்ரிக்ஷனோட வேல்யூ ரொம்ப குறைக்குது. அப்போ நான் கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலும் என்னால் அதை இழுத்துட்டு போக முடியும். ஓகேவா? ஸோ ரோலிங் வீல் மேக் இட் ஈஸியர் தென் கேரிங் அ லக்கேஜ். ஒரு லக்கேஜை கேரி பண்ணுறதை விட ரோல் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆன் த சர்ஃபேஸ் எசென்ஷியலி இட் ஸ்லைட் ஆன் இட், பட் வீல்ஸ் மூவ் ஆன் த சர்ஃபேஸ். நான் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்ட்டை தள்ளுறேன்னா இந்த ஆப்ஜெக்ட்னா அது ஸ்லைட் ஆகும். கரெக்டாக இல்லையா? ஸ்லைட் ஆகிக்கிட்டே போகும். அப்போ நான் நிறைய ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இதில் தள்ள முடியும். ஆனால் கீழே ஒரு வீல் வச்சுட்டோம்னா என்ன ஆகும் சார்? அப்படி ரோல் ஆகிக்கிட்டே போயிடும். அப்போ அது ஈஸியாக என்னால் பண்ண முடியும். சரிங்களா? இன் ரோலிங் மோஷன் when the wheel move on the surface, the point of contact with the surface is always at rest. எந்த பாயிண்ட் கான்டாக்ட்ல இருக்கோ அது ரெஸ்ட்ல இருக்கும். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் தியரிட்டிக்கலி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. சின்ஸ் ரோலிங் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் the point of contact is at rest. ரோலிங்லேயும் சரி கைனடிக்லேயும் சரி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கும்? ரெஸ்ட்ல இருக்கும். there is no relative motion. அதனால ரிலேட்டிவ் மோஷன் இருக்காது. ஏன்னா ஃப்ரிக்ஷனோட பர்பஸ் என்ன? ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணுறது தான். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் வெரி லெஸ். ஸோ அதனால தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுது? ரொம்பவே கம்மியாக இருக்க போகுது. அட் த டைம் இஃப் த ஆப்ஜெக்ட் மூவ் வித்தவுட் அ வீல், சப்போஸ் வீலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீலே இல்லைன்னா என்ன ஆகும் சார்? தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் சர்ஃபேஸ். ரோலிங் அப்போ என்ன ஆகும்னா எந்த பாயிண்ட் கான்டாக்ட்ல இருக்கோ அந்த பாயிண்ட் நகராது. அப்போ நம்ம இந்த சர்ஃபேஸ் ஏமாத்திரும். ஏப்பா ரிலேட்டிவ் மோஷன் இல்லைப்பா, ஆப்ஜெக்ட் நகரவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடும். ஆனால் நான் அதே ஸ்லைடு பண்ண போறேன்னா அந்த ஆப்ஜெக்ட் நகருது. ஆப்ஜெக்ட் நகருதுன்னு கீழே இருக்கிற சர்ஃபேஸ் என்ன சொல்லுவோம்? இல்லை இல்லை நீங்கள் வந்து என்னை விட்டு நகர பார்க்குறீங்க, நான் வந்து என்ன பண்ணுவேன்? உங்களை அப்போஸ் பண்ணுவேன். அதனால தான் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ரோலிங் அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சர்ஃபேஸை பொறுத்தவரைக்கும் என்ன சரி நகரல, ரிலேட்டிவ் மோஷன் இல்லை அப்படின்னு அந்த சர்ஃபேஸ் நினைக்கும். புரியுதா? அதனால தான் பார்த்தீங்கன்னா திஸ் மேக் இட் டிஃபிகல்ட் டு மூவ் த ஆப்ஜெக்ட். அதனால தான் ஆப்ஜெக்ட் வந்து தள்ளுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணலாம்? வீலை வச்சு இழுத்துட்டு போகிறது ரொம்பவே ஈஸி. ஓகேவா? ஸோ அதான் சார் டெஃபினேஷனாக கொடுத்தாச்சு. இது உங்கள் புக்கில் இருக்கிற ஒரு விஷயம் தான், ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி சார்னா ஃப்ரிக்ஷன்ஸை குறைக்கலாம்? நல்லா பாரு, ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு மெத்தட்னா லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுறது. சப்போஸ் இந்த கதவையே பார்த்தோன்னா நான் இழுக்கிறப்ப தள்ளுறப்பெல்லாம் சவுண்ட் வரும். அப்படின்னா அந்த ஒரு இதுக்கும் ஆக்சியலுக்கும் இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு உராய்வு இருக்குது, அதனால கீச் கீச் கீச்னு சவுண்டு கொடுக்குது. அந்த இடத்துல நம்ம கொஞ்சோண்டு ஆயிலை யூஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் சார்? அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் கம்மியாயிரும். சரிங்களா? ஸோ ஆயில் யூஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். அப்போ நல்லா ஈஸியாக வலிக்கிட்டே போக முடியும். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் சார்? இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றுற ஆப்ஜெக்ட்ல பார்த்தோன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி பியரிங் யூஸ் பண்ணுவாங்க, பால் பியரிங். ஏன்னா நார்மலாக சுற்றுதுன்னா யோசிச்சு பாரு, இந்த ஆப்ஜெக்ட் நகருதுன்னா இந்த இடத்துல நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? இந்த மொத்தம் ஆப்ஜெக்ட் நகர்ற மாதிரி இருக்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் நிறைய இருக்கும். பஸ் நான் உள்ள பியரிங் வச்சுட்டேன்னா இந்த பியரிங்க்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் என்ன இருக்குது சார்? ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல மோஷனே இருக்காது. அப்போ இது என்ன ஆகும் சார்? ஈஸியாகவே ரொட்டேட் பண்ண முடியும், ஃப்ரிக்ஷனும் கம்மியாகும். ஸோ ஒன் ஆஃப் த மெத்தட் என்ன சார்? ஆயில் யூஸ் பண்ணுறது. இன்னொன்று என்ன சார்? நம்ம வந்து பால் பியரிங்ஸை யூஸ் பண்ணுறது. ஓகே, எனி டிஃபிகல்ட்டி? புரிஞ்சா? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ நல்லா பாருங்க, டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஸோ சர்க்குலர் மோஷனோட டைனமிக்ஸ் என்ன? சரிங்களா? the magnitude of velocity can be changed without the changing the direction. சரியா? நல்ல பாரு, வெலாசிட்டினா என்ன குவான்டிட்டி? வெலாசிட்டி ஒரு வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டி என்ன குவான்டிட்டி? ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ நல்லா பார்த்தோன்னா
நான் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் மட்டும் மாத்திரம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார்ல போறேன் சார், சவுத்தை நோக்கி போறேன், என்ன ஸ்பீட்ல போறேன், 25 km/h ஸ்பீட்ல போறேன். திடீர்னு ஆக்சிடென்ட் மிதிச்சு என்ன பண்ணலாம் சார், 25 வந்து 30 மாத்தலாம். சொல்ற லாஜிக் புரியுதா? அப்ப நான் டைரக்ஷன் மாத்தினா நான் மாத்தல. So the magnitude of velocity can be changed without changing the direction. டைரக்ஷனை மாத்தல, நான் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் மாத்துறேன். மேக்னிடியூட் சேஞ்ச் ஆச்சுன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். சரிங்களா? சேம் டைரக்ஷன்ல போகுது, ஆனா ஆக்சிலரேஷன் இருக்கும். இன்னொன்னு பாரு, the direction of motion alone can be changed without changing the magnitude. நான் மேக்னிடியூட மாத்தல, நான் பந்த சுத்த போறேன். நல்லா பாரு, உனக்காக இந்த பந்தனை சுத்த போறேன். சரியா? இந்த பந்தனை சுத்துறப்ப நல்லா பார்த்தனா இதோட டைரக்ஷன் மட்டுமே மாறுது. கரெக்டா? மேக்னிடியூட் மாறுதா? இல்லை சார், நான் அதே வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரியா? நான் ஏன் வந்து இப்படி தலை கீழே குனிஞ்சு வச்சிருக்கேன், தலையை தூக்குனேன்னா இந்த பாலை ரொம்ப தூக்கணும், அப்புறம் உனக்கு பந்து தெரியாது. ஓகே, நான் ரொம்ப வேகமாக சுற்றினா இது பின்னாடி போய் டிவி அடிச்சிடும், டிவி அடிச்சுன்னா வேலை காலி. ஓகே, அப்போ நல்லா பார்த்தோன்னா இது சுற்றுறப்ப இதோட டைரக்ஷன் பாரு, பால் இப்படி இருக்கா, இந்த டைரக்ஷனில் வெலாசிட்டி, அடுத்து இந்த ஸோ டைரக்ஷன் பாரு, டைரக்ஷன் என்ன ஆகுது, பாலோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனால் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுது, மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுது. அப்போ வெலாசிட்டினா டைரக்ஷன் மட்டுமே சேஞ்ச் பண்ணி பண்ணலாம், மேக்னிடியூட் மட்டுமே சேஞ்ச் பண்ணலாம். அப்போ சப்போஸ் டைரக்ஷன் மட்டுமே சேஞ்ச் ஆகுது, ஆனால் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுது, ஸ்பீடு யூனிஃபார்மாக இருக்கு, ஸ்பீடு யூனிஃபார்மாக இருக்கு. சரிங்களா? ஆனால் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா அதோட பேர் தான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும், ஸ்பீடு சேஞ்ச் ஆகாது. ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுமா? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். எப்படி சார்? டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஸ்பீடு மட்டும் தான் சார் யூனிஃபார்மாக இருக்கும், வெலாசிட்டி யூனிஃபார்மாக இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. Both the direction and magnitude of the velocity can be changed. நான் ரெண்டுத்தையும் மாற்றலாம் சார், டைரக்ஷனும் மாற்றலாம், வெலாசிட்டியும் மாற்றலாம், டைரக்ஷனும் மாற்றலாம், மேக்னிடியூடும் மாற்றலாம். ஸோ ஒன்று நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, டைரக்ஷன் மாறல, ஸ்பீடு மட்டும் மாறிச்சு. ஸ்பீடு மாறல, டைரக்ஷன் மாறிச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சார், ரெண்டுமே மாறலாம். ஓகேவா? ஸோ கிராவிடேஷன் வெஹிக்கிள் ஆன லெவல்டு சர்க்குலர் ரோடு, ஒரு சர்க்குலர் ரோடு இருக்கு சார், சர்க்குலர் ரோடு இருக்குது. சரிங்களா? இதுக்கு நம்மளுக்கு இது கேட்குறானா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து பேங்கிங் ஆஃப் ரோடு. ஸோ நல்லா பார்த்தோன்னா இது ஒரு சர்க்குலர் ரோடில் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ரோடு எப்படி இருக்குது, இப்படி சர்க்குலராக இருக்குது. ஓகே, இந்த சர்க்குலர் ரோடு மேலே ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோ. வண்டி வந்து எனக்கு வரைய தெரியாது, நான் அதனால் என்ன வரைஞ்சிக்கிறேன், பாக்ஸ் வரைகிறேன். ஓகே, கீழே என்ன ஆக்ட் ஆகும், எம்ஜி, மேலே என்ன ஆக்ட் ஆகும், நார்மல். கரெக்டா? உள்ளார ஃப்ரிக்ஷன் மியூ டைம்ஸ் என்ன, வெளியே mv²/r. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடு. சரியா? அப்போ நார்மல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எம்ஜி டவுன்வர்ட் இருக்கும், நார்மல் ஃபோர்ஸ் எம்ஜி வந்து அப்வர்ட் ஆக்ட் ஆகும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எஃப்எஸ் எப்படி இருக்கும், இன்வர்ட் ஆக்ட் ஆகும். அதை பேலன்ஸ் பண்ணுறது என்னோட சூடோ ஃபோர்ஸான சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ நான் எப்படி எழுதலாம், என்னோட மியூ டைம்ஸ் என்னோட வேல்யூ வந்து mv²/r. என்னுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், என்னுக்கு பதிலாக நான் எம்ஜின்னு போடலாம். சரியா? அப்போ வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மியூ, இந்த எம் கேன்சல் ஆயிடுச்சு சார், மியூ ஜி ஆர். அப்போ வெலாசிட்டி என்ன சார், ரூட் ஆஃப் மியூ ஜி ஆர். ஓகேவா? ரூட் ஆஃப் மியூ ஜி ஆர். ஓகே, இதே வந்து பேங்கிங் ஆஃப் ட்ராக்ல, ஸோ உங்களுக்கு பேங்கிங் ஆஃப் ட்ராக்ல ஃப்ரிக்ஷன் இல்லாத ரோடு தான் கொடுத்துருக்கானான்னு ஒருத்தர் செக் பண்ணிக்க. ஃப்ரிக்ஷனோட ரோட ஃப்ரிக்ஷன் இல்லாத ரோடுன்ட்டு எக்ஸ்பிளைன் த நீட் ஆஃப் பேங்கிங் ஆஃப் ரோடு. ஸோ ஏன் பேங்கிங் ஆஃப் ரோடு தேவை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த சிபிஎஸ்சியில் பேங்கிங் ஆஃப் ரோடில் இன்னொரு அருமையான ஒரு டெரிவேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன் தான் இருக்குது. சரியா? இப்போ நல்லா பாரு, பேங்கிங் ஆஃப் ரோடுனா இந்த ரோடோட இந்த நீங்கள் மலை பிரதேசத்துலாம் போறீங்கன்னா இந்த ரோடை பார்த்தீங்கன்னா எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா, ரோடோட இந்த இன்னர் எண்டு கம்பேர் பண்ணுறப்ப ரோடோட அவுட்டர் எண்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நம்ம வளைக்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடோட அவுட்டர் எண்ட் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா, பொதுவாக நல்லா பாரு, நார்மலாக பார்த்தோன்னா இதான் பாக்ஸ்னா என் நார்மலோட வேல்யூ எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? இப்போ என் வண்டி இப்படி இருக்கும். ஏன் சார் வண்டி இப்படி வரைஞ்சிருக்கேன், ரோடு இப்படி வரைஞ்சு கிடக்குது. அப்போ வண்டி இப்படி இருக்குது. வண்டி இப்படி இருக்குன்னா இது என்னோட எம்ஜி, இது என்ன சார், எம்ஜி காஸ் தீட்டா. அப்போ என் நார்மல் வேல்யூ எதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு சார், நல்லா பாரு, என் நார்மல் வேல்யூ எதுக்கு ஈக்குவல், எம்ஜி காஸ் தீட்டாக்கு ஈக்குவல். இல்லை அப்படின்னா நான் எப்படி எழுதலாம், இந்த ஆங்கிள் தீட்டான்னு எழுதுனேன்னா
இந்த ஆங்கிள் தீட்டானா இது என்ன, இது n cos தீட்டா. இது என்ன ஆயிரும் n cos தீட்டா. சரியா, இதை விட்டுரு. இது ஒன்று கன்ஃபியூஷனாக இருக்குன்னா இதை விட்டுரு. ஓகே, அப்போ என்னோட இந்த டேர்ம், இந்த நார்மல் இருக்கா, இது நார்மல், இந்த ஆங்கிள் தீட்டானா இது n cos தீட்டா. n cos தீட்டா mgக்கு ஈக்குவல். இது என்னவா இருக்கும், n sin தீட்டா. n sin தீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், mv²/r ஈக்குவலாக இருக்கும். அப்போ நல்லா பார்த்தேன்னா நான் ரெண்டு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ எதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா வண்டி வந்து வலுக்கிட்டு போயிடக்கூடாது. ஓகேவா, வண்டி வந்து வலுக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ வண்டியோட வெயிட்னாலே வண்டி உள்பக்கத்து கீழே வரணும், வெளியே போய் விழுந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி பேங்கிங் ஆஃப் ரோடு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்கும், எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி கிடைக்கும் வண்டிக்கு. அப்போ என்னோட n sin தீட்டாவை நான் எப்படி எழுதலாம், சரியா, ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து வண்டி வளைஞ்சிருக்குது, இது n, அப்போ இது n cos தீட்டா, இது n sin தீட்டா, அவ்வளோதான். ஸோ n cos தீட்டா வந்து mgக்கு ஈக்குவல், n sin தீட்டா mv²க்கு ஈக்குவல். ஸோ n sin தீட்டா வந்து mv²/r, n cos தீட்டா பார்த்தோன்னா mgக்கு ஈக்குவல். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ tan தீட்டா v²/rg. சரிங்களா, அப்போ இதுல என்னோட v² பார்த்தேன்னா rg tan தீட்டா. இதுல இருந்து இந்த டெரிவேஷன். சரிங்களா, ஸோ ரெண்டே ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த ரொம்ப ஈஸியான ஒரு டெரிவேஷன். புக் பேக்கில் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, லாங் கொஸ்டின்ல. ஓகே, ஸோ எதுக்காக சார், என்ன நீட் இருக்கு, ஸோ நீடு தான் வந்துட்டு கேட்குறாங்க. வாட் இஸ் த நீட் இன் அ லெவல்டு சர்க்குலர் ரோட் ஸ்கிட்டிங் வந்து எதை பொறுத்து இருக்கும் சார். இப்போ சர்க்குலர் ரோடு இருக்குன்னா இந்த இடத்துல, சரியா, என்னோட வெலாசிட்டி வந்து ஃப்ரிக்ஷனை பொறுத்து இருக்கும். கரெக்டாக இல்லையா, ஃப்ரிக்ஷன் மட்டும் தான் என்னை வலுக்காம பார்த்துக்க போகுது. பட் நான் இந்த மாதிரி, சரிங்களா, இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா, சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன் சார், இந்த மாதிரி கோணலாக வைக்கிறேன்னா, சப்போஸ் நான் வந்து இப்படி கோணல் வைக்கிறதுனால என்ன ஆகும் சார், வண்டி வந்து ஈஸியாக ஸ்கிட் ஆகி வெளியே போகாது. நார்மல் ரோட்ல ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் சார் உள்ளே இழுப்பான், வண்டி வெளியே போக பார்க்கும். ஆனால் இதே நான் வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன், ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும் சார், வண்டி வெளியே போகாமல் உள்ளே நோக்கி தான் வரும் சார், வெளியே ஸ்கிட் ஆகாது. டு அவாய்ட் திஸ் ப்ராப்ளம் யூஸ்வலி த அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோட் இஸ் ஸ்லைட்லி ரைஸ்ட். ஸோ இதான் ரோடு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க சார், ரோடோட இந்த எட்ஜ் உள்ளே இருக்கும், இந்த எட்ஜ் வெளியில் இருக்கும். ஸோ ஸ்லைட்லி ரைஸ் பண்ணிடுறாங்க கம்பேர் டு இன்னர் எட்ஜ். சரிங்களா, இதோட பேர் தான் பேங்கிங் ஆஃப் ரோடு. திஸ் இன்ட்ரடியூஸ் அன் இன்க்ளினேஷன் அண்ட் ஆங்கிள், இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, அது பேர் பேங்கிங் ஆங்கிள். பேங்கிங் ஆங்கிள் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வச்சுக்கிட்டு என்ன ஆகும் சார், வண்டி வெளியே போகாது, உள்ளுக்குள்ளர வரும். ஓகே, டிட்டர்மைன் த சேஃப் ஸ்பீட் ஆஃப் த கார். இந்த ஸ்பீட் ஆஃப் த கார் எக்ஸிட். சப்போஸ் வந்து அந்த சேஃப் ஸ்பீடை தாண்டி நீங்க போறீங்கன்னா என்ன ஆகும் சார், வெளியே போய் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, தென் இட் ஸ்டார்ட் டு ஸ்கிட் அவுட்வர்ட். ஆனால் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் சார், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து வெளியே தள்ளாம உள்ள வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு ஃப்ரிக்ஷனும் உள்ளே இருக்குது. சரிங்களா, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது என்னது, இப்படி கோணலா இருக்கிறதுனால இதோட ஒரு காம்பனண்ட் உள்ளே இருக்குது. நார்மலா இப்படி ரோடு இருக்குன்னா நார்மல் இப்படி தான் இருக்கும். ஆனா இங்க நார்மல் இப்படின்னா நார்மலோட ஒரு காம்பனண்ட் என்ன பண்ணுது சார், உன்னை உள்ளே இழுக்குது. சரியா, ஃப்ரிக்ஷனும் உள்ள நோக்கி இழுக்கும், நார்மலும் உள்ளே நோக்கி இழுக்கும். அது ரெண்டுமே இருக்கிறதுனால இதனால எனக்கு என்ன ஆகும் சார், அவுட்வர்டு வந்து போகாம ஸ்கிட் ஆகாம வண்டி இருக்கும். ஓகே, இதான் இதுக்கான சொல்யூஷன். சரிங்களா, அது இங்க கொடுத்துட்டாங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா என்ன, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னா சென்டரை நோக்கி வர ஒரு ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னா என்ன சார், ஒரு ஃபோர்ஸ் வந்து சென்டரை நோக்கி இருக்கும், அது பேர் தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அப்போ நான் வெளியிலேருந்து பார்த்தா எனக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். நான் சப்போஸ் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் போய் பார்த்தேன்னா அங்கே நான் பார்த்த ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சரிங்களா, சரியா, எனி டிஃபிகல்ட்டி? எனக்கு யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஒரு நிமிஷம். ஸோ நல்லா பாரு, நான் கூட ஏதோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா ட்ரெண்ட்ஸ்லேருந்து கூப்பிட்றோம் சார். எனக்கு சம்பளம் வந்தால் தான் நானும் போய் ட்ரெண்டாக ட்ரெஸ் போட முடியும். நான் என்ன ட்ரெஸ் போட போகிறேன், என் நேரமும் இதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கேன். சரியா, கீழே ஒரு டவுசர் போட்டு மேலே ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு, இந்த டிஷர்ட் வந்து எந்த ட்ரெண்ட்ஸ்லையும் கிடைக்காது. ஓகே, ஸோ நல்லா பார்த்தேன்னா நம்ம எந்த ஃப்ரேம்ல இருக்கோம். நான் அகைன் சொல்கிறேன், இதுலேருந்து ரொம்ப கான்செப்டுவலான ஒரு விஷயம், அதெல்லாம் நான் இதில் கவர் பண்ண முடியாது. உனக்கு வேணா என்னோட நீட் லெக்சர்ஸை பாரு. ஓகேவா, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் நீட் லெக்சர்ஸ் பாரு. போர்டு எக்ஸாம் போதும்னா இந்த கண்டென்ட்டே போதுமானது. நான் எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் உட்காந்து பார்க்குறேன், நான் ஆக்சிலரேட்டட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் பார்க்குறேன்னா சூடோ ஃபோர்ஸ் கான்செப்ட் எல்லாம் வரும். ஸோ சூடோ ஃபோர்ஸில் இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் தான். சரியா, நார்மலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கும். அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவே இருக்கும். ஸோ சென்ட்ரிபிட்டல் எவ்வளோ இருக்கும், சென்ட்ரிஃபியூகல் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயத்தை வெளியிலேருந்து பார்க்குறேன்,
வெளியில இருந்து பாக்குறப்ப என்ன ஆகும்னா எனக்கு ஒரு ஃபோர்ஸ் உள்ள நோக்கி வர மாதிரி தெரியும். இதான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஆனா நானே சப்போஸ் அந்த ஃப்ரேம்ல போயிட்டேன்னா, சரியா, நானே அந்த ஃப்ரேம்ல போயிட்டேன்னா நான் என்ன அசியூம் பண்ணிக்குவேன் சார், நான் மூவே ஆகல. ஏன்னா நம்ம ஒரு அப்சர்வரா நம்ம எப்பயுமே இருக்க அப்சர்வருக்கு இருக்க ஒரு குவாலிட்டி என்னன்னா, அவன் என்னதான் நடந்தாலும் சரி அவன் என்ன அசியூம் பண்ணுவான், அவன் நகரவே இல்லைன்னு அசியூம் பண்ண போறான். அப்ப இவன் அந்த ஃப்ரேம்ல போய் உட்காந்து என்ன சொல்ல போறான், சார் நான் நகரவே இல்லை. பட் நான் என்ன சொல்லுவேன், தம்பி நீ இருக்கிறது ஒரு ஆக்சிலேட்டட் ஃப்ரேம். அப்படியானே, எங்கிட்ட ஆக்சிலேட் ஆகுது டுவர்ட்ஸ் த சென்டர். அப்ப நம்ம வெளியில ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். இந்த ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேவா? உனக்கு வந்து இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். ஏன்னா நான் சொல்றேன்ல, அந்த கான்செப்ட் வந்து டீச் பண்ணோம்னால எனக்கு 1 hour கிட்ட தேவைப்படும். ஓகே, ஏன்னா உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்னா என்ன, ஆக்சிலேட்டட் ஃப்ரேம்னா என்ன, அப்புறம் சூடோ ஃப்ரேம்னா என்ன, இது எல்லாத்தையும் ஒன் ஷாட்ல வந்து கவர் பண்றது கஷ்டம். நம்ம வந்து போர்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் சொல்றோம். போர்டில் வந்துட்டு என்ன மாதிரி கேட்பாங்க, இது கேட்பாங்க. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, சரியா? ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரியல் ஃபோர்ஸ் விச் இஸ் எக்ஸர்டட் ஆன் த பாடி பை எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. இப்போ நம்ம சுத்த விடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் அ சென்டர், இது வந்து டுவர்ட்ஸ் அ சென்டர் ஆக்ட் ஆகும். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸே கிடையாது சார். இது ஒரு சூடோ ஃபோர்ஸ். சூடோ ஃபோர்ஸ்னா அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஆப்ஜெக்ட் இப்படி சுத்துறேன் சார். இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன், இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன். சரியா, நான் இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன், இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன். சுத்துறேன்னா நல்லா பாரு, நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸை கொடுத்து டுவர்ட்ஸ் சென்டர் தானே இவன் இழுக்கிறேன். அப்ப இவன் டுவர்ட்ஸ் சென்டர் இழுக்கிறேன், ஏன் சார் வரமாட்டேங்கிறானா, இந்த ஆப்ஜெக்டை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அவே ஃப்ரம் த சென்டர் எழுதிக்கிட்டு இருக்கு. அப்ப சூடோ ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ். அப்படி ஒரு ஃபோர்ஸே இருக்காது, ஆனா அதுக்கு எஃபெக்ட் வந்து உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரிக்ஷன் இது இனர்ஷியா பத்தி பேசுவோம். நான் பைக்ல பஸ்ல உட்காந்துருக்கேன் சார், திடீர்னு பஸ் எடுத்தாங்க, வாடி என்ன ஆகும், பின்னாடி போகும். யாராச்சும் என் மேல பின்னாடி டைரக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா நான் கொடுக்கல, ஆனா உண்மையிலே நான் பின்னாடி போனேன் சார், என் மேல அந்த எஃபெக்ட் இருக்கும். சரிங்களா? சூடோ ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் சூடோ ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது, ஆனா அந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட் உண்மையிலே இருக்கும். சரியா? நல்லா பாரு, திடீர்னு வந்து நான் பைக் பஸ்ல போய்கிட்டு இருக்கேன், திடீர்னு பிரேக் அடிச்சேன், வண்டி முன்னாடி உடம்பு ஃபுல்லா முன்னாடி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம் சார், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் முன்னாடி தள்ளி இருக்கு. ஆக்சுவலி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தள்ளி இருக்கா, இல்ல சார், எந்த ஃபோர்ஸும் தள்ளல. ஆனா அந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட் உண்மையில இருந்துச்சு சார். இதுதான் சூடோ ஃபோர்ஸ். ஸோ சூடோ ஃபோர்ஸ் வந்து சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆச்சுன்னா அது பேர் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சரியா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த சென்டர். இது ஒரு சூடோ ஃபோர்ஸ். சரியா? ஃபிஸ்டிஷியஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, ஆனா அதுக்கு எஃபெக்ட் உண்மையிலே இருக்குது. இது எங்க ஆக்ட் ஆகும், ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ல மட்டும்தான் ஆக்ட் ஆகும். சரிங்களா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் ஒரு நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ரெண்டுலயுமே ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ல ஆக்ட் ஆகுதுன்னா அது அந்த சூடோ ஃபோர்ஸ் தான் ஃபோர்ஸ். அந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ல ஆக்ட் ஆச்சுன்னா அந்த சூடோ ஃபோர்ஸோட பேர் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேவா? இது வந்து டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ், சென்டர் நோக்கி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த சென்டர். சரிங்களா? அவுட்வர்ட்ல இருக்கும். வேல்யூ என்ன சார், இதே வேல்யூ தான் சார். உள்ள நோக்கி எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கோ வெளியே நோக்கி அதே ஃபோர்ஸ் இருக்கும். அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது சார், உள்ளேயும் வரல வெளியும் வரல, அப்படியே சுத்திக்கிட்டு இருக்குது. ஓகே, இதுதான் உனக்கு தேவையானது. கால்குலேட் த சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் ஆஃப் த மூன் டுவர்ட்ஸ் எர்த். மூணுக்கும் எர்த்துக்கு நடுவில் இருக்க சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் எப்படி எழுதலாம், v²/r எழுதலாம். கரெக்டா? இல்ல அப்படின்னா ω²r எழுதலாம். ஒமேகானா என்ன சார், 2π/t the whole square into r. கரெக்டா? 2π எர்த் வந்து, சரியா, மூன் டுவர்ட்ஸ் எர்த் தானே கேட்கறான். அப்ப மூன் வந்து எர்த்தை நோக்கி சுத்தி வரணும். கரெக்டா? அப்ப நான் என்ன சார் பண்ண போறேன்னா, நல்லா பாரு, ஆக்சிலரேஷனோட வேல்யூ ω²r போட்டேன். ஓகேவா? acceleration of the moon due to earth, omega is angular velocity in the distance between earth and moon, where 60 times the radius of earth. so radius of moon oda value பார்த்தனா 60 times radius of earth. radius of moon இல்ல, இத வந்து எர்த் சார். இது என்னது, இது மூன் சார். ஓகேவா? ஸோ மூணுக்கும் எர்த்துக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், சரியா, இந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தனா இதான் எர்த்துக்கும் மூணுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த். நீ இப்படி சால்வ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை எர்த்துக்கும் மூணுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் போட்டாலும் ஓகே. ஓகேவா? இது எவ்வளோ வரும், 284 மில்லியன் கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். சரியா? 0.284 மில்லியன் கிலோமீட்டர். 0.284 0.384 எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு நிமிஷம். கூகுள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன். ஸோ நல்லா பாரு, 384. ஓகேவா? 284 இல்லை, 384.
இதை நான் எப்படி போடலாம் சார்? 0.384 மில்லியன் கிலோமீட்டர்னு போடலாமா? கரெக்டா இல்லையா? ஸோ இதை தான் நான் சொன்னேன். ஸோ உனக்கு தெரிஞ்சா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு, உனக்கு தேவை இந்த டிஸ்டன்ஸ் தானே. நீ இப்படி போட்டாலும் ஓகே, இல்லைன்னா ரேடியஸ் ஆஃப் எடுத்தனா 6400 கிலோமீட்டர், இதை நீ 60ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஸோ 60 × 6400 போட்டாலும் இதே டிஸ்டன்ஸ். ஸோ இதான் என்னது? நம்ம ரேடியஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன். ஓகே, எனக்கு ஆரோட வேல்யூ வந்துருச்சு 3000 கிலோமீட்டர். கிலோமீட்டர் மீட்டரை மாத்துறது 10⁻³ போட்டுறனா போட்டுக்கோங்க, சரியா? ஸோ மீட்டராக மாறிடுச்சு. ஓகே, டைம் என்ன சார்? எர்த்து வந்து சாரி மூன் வந்து எர்த்து எவ்வளோ நாளில் சுற்றி வரும்? 28 நாளில் ஒரு தடவை. அக்யூரேட்டாக ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்டாக பேசணும்னா 27.3 நாள். இது என்ன சார் 28 நாள் கணக்கு? அதை தாண்டா மூன் வந்து எர்த்தை சுற்றி வர டைம். அதில் தான் இந்த 28 நாளை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இந்த தமிழ் மாதங்களில் வரும், பார்த்துருக்கியா? ஓகேவா? தமிழ் மாதங்கள் கூட இந்த 28 இதுக்கு ஒரு மாசமா வரும். ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி சேர்த்தா ஒரு மாசம் கணக்கு. ஓகேவா? இந்த பௌர்ணமிலேருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு மாசம் கணக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இல்லை அமாவாசை டு அமாவாசை பார்ப்பாங்க, எனக்கு கரெக்டாக தெரில. பட் கரெக்டாக அதான் 28 டேஸ் டைம் இருக்கும். ஸோ அந்த 28 டேஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த சைக்கிள் ரிப்பீட் ஆகும். ஈவன் கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் சைக்கிள் இருக்குது பற்றி, அது வந்து 28 டேஸ் ரிப்பீட் ஆகுறது. நம்மளோட ரீசார்ஜ், ஃபோனோட ரீசார்ஜ் பார்த்தோன்னா 28 டேஸில் ரிப்பீட் ஆகுறது. ஓகே, ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக இந்த 28 டேஸ் சைக்கிள் வந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வருஷத்துக்கு 13 மாதங்கள் இருந்திருக்கும். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கிலீஷ் கேலண்டர்னு சொல்லி 30 நாள் 31 நாள் சைக்கிள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ 28 டேஸ். அப்போ 28 டேஸில் எவ்வளோ டைம் இருக்குது அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 28 டேஸ், ஒன் டேல எவ்வளோ ஹவர் இருக்கும்? 24 மணி நேரம் இருக்கும். ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ மினிட்ஸ் இருக்கும்? 60 மினிட்ஸ். ஒரு மினிட்ல எவ்வளோ செகண்ட்? 60 செகண்ட். சரியா? இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடு. சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? இதுதான் சார் உங்களுக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர். இதான் என்னது? சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஒமேகா என்ன சார்? 2π டிவைட் பை டைம் பீரியட். இந்த மூணு வந்து எர்த்தை சுற்றி எவ்வளோ நாளில் வருது? 28 நாள் கிட்ட வருது. ஓகேவா? எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது புக் பேக்கில் இருக்க ஒரு கொஸ்டின் தான். ஓகே, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து ரியல் ஃபோர்ஸ் அண்ட் ரியல் எஃபெக்ட். சூடோ ஃபோர்ஸ் வந்து நான் ரியல் ஃபோர்ஸ். ஆனால் இதோட எஃபெக்ட் என்ன இருக்கும்? ரியல் எஃபெக்ட். ஏன்னா யாருமே பஸ்ல உட்காந்துருக்கப்ப திடீர்னு வந்து வண்டிக்காரர் வந்து ஆக்சிலேட்டர் அமுக்குறாருன்னா வண்டி முன்னாடி போகும், நான் பின்னாடி ஃபீல் பண்ணுவேன். யாரும் என்ன பின்னாடி பிடிச்சி இழுக்கல, ஆனால் அந்த எஃபெக்ட் உண்மையானது. சரிங்களா? ஆரிஜின் ஆஃப் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்ட்கள் இருக்க இன்ட்ராக்ஷன்னால. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்ன சார்? இன்ட்ராக்ஷன்னால இல்ல, இனர்ஷியானால. சரிங்களா? அதாவது நான் ரெஸ்ட்ல இருக்கேன், திடீர்னு யாராச்சும் இழுத்தாங்கன்னா என்ன ஆகும் சார்? நான் பின்னாடியே தங்கிடுவேன். இதான் சார் என்னது? Centrifugal force. If in inertial frame centrifugal force has to be included. Inertial frame இருந்துச்சுன்னா centrifugal force include பண்ணுவோம். சரிங்களா? In non inertial frame இருக்கணும். சரியா? In non inertial frame the object's inertial motion appear as centrifugal force. சரியா? In inertial frame the object inertial motion appear as centrifugal force in the rotating. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பாயிண்ட்ல மிஸ்டேக் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றிக்கிட்டு இருக்கு, ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ல. சரிங்களா? இன் அண்ட் இனர்ஷியல் ஃப்ரேம் த ஆப்ஜெக்ட்ஸ் இனர்ஷியல் மோஷன் ஏன்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக தான் இருக்கும். ஆக்சிலரேட்டட் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா இனர்ஷியல் மோஷன் அப்பியர் ஆகும். அதான் ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ், ரொட்டேட்டிங் மோஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் நீ மனப்பாடம் தான் பண்ண போற, எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். சரியா? இது நீ மனப்பாடம் பண்ணிக்கோ, உங்க கைடில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல இவங்க கொஞ்சம் டைப்பிங்கில் கோலர் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா எல்லா டெரிவேஷன் என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் கொடுத்துட்டேன். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அதையும் நான் சொல்லிடுறேன், அதை ஒரு தடவை பார்த்துக்கோ. நான் டவுட் எது இருந்தாலும் நீ கேளு. ஓகே, இன் இனர்ஷியல் ஃப்ரேம் தேர் இஸ் நோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இனர்ஷியல் ஃப்ரேம்ல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்காது, நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும். இனர்ஷியல் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ல சரியா சென்ட்ரிபீட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ரெண்டு ஃபோர்ஸுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட பார்த்தோன்னா இந்த லெசன் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த லெசனில் முக்கியமான டெரிவேஷன்ஸ் ஆகட்டும், தியரம் ஆகட்டும், இது எல்லாத்தையும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்ல ட்ரை பண்ணேன். ரொம்ப வளவலன்னு இழுக்கல. என்ன தேவையோ அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? புரிஞ்சா படி, புரியலன்னா மனப்பாடம் பண்ணிக்கோ. அவ்வளோதான் நம்மளுக்கு டைம் இருக்கு. நீ கடைசி நேரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன்னா அவ்வளோதான். சரியா? என்னென்ன சொல்கிறேனோ அதை அப்படியே எழுதிக்கிட்டே பழகிக்கோ. உனக்கு இன்டெப்த் நாலேஜ் வேணும் அப்படின்னா நான் இது எல்லாத்தையும் நல்லா டீட்டெயில்டாக அனாலிசிஸோட நீட் சேனலில் டீச் பண்ணுவேன். நீ நீட் சேனலை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோ. சரியா? அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோ.
அது உனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் சரி ஃபியூச்சருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தோன்னா ஒன் ஷாட்னால ரொம்ப ஷார்ட் அண்ட் கிரிப்ஸியாக இருக்கும். அதனால ஒரு சில விஷயங்கள் மேலாப்பில் அப்படி பறந்து போன மாதிரி கூட உனக்கு இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.